கேர்ள்ஸ் வேற யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஐஸ்வர்யா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யா, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே சார் சொல்றேன் சார். அவங்க எந்த கிளாஸ்ன்னு பார்த்து நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். Once again, good morning. I hope you all hear me. Aishwarya, my voice is clear. கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, நம்ம அலுமினை நோட்டபிள் அலுமினை வச்சு நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் ஒரு 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 சின்ன இனிஷியேட்டிவ் தான். எதுக்காகனா, இது நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக தான் வி ஆர் டூயிங் திஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நோட்டபிள் அலுமினை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களை இன்வைட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவங்க இந்த 3 இயர்ஸ் இப்போ எந்த இயர்லேருந்து எந்த இயர் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒர்க்ல என்ன என்ன பொசிஷன்ல இருக்காங்க, ஸோ அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஒரு செஷனை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சீனியர் மிஸ்டர் பாலாஜி, ஸோ அவரை வந்து நம்ம கெட் ஸ்பீக்கராக வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ், அவருடைய சேலஞ்சஸ் அண்ட் அவருடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க. ஸோ இதில் வந்து இதனுடைய அல்டிமேட் எய்ம், இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நவ் யூ ஆர் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்கணும். இந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் செட்டிங் உங்களை செட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் வி ஆர் டூயிங் திஸ். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்னா, அப்போ யார் நமக்கு நோட்டபிள் அலுமினை யார் பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. டெஃபினெட்லி தே வில் ஹெல்ப் யூ. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட ஐடியாஸ் என்னன்றதை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவரும் ஷேர் பண்ணுவாரு. பாலாஜினா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? ஏன்னா பசங்க ஜாயின் பண்ணட்டும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? தட்ஸ் வை பசங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கு. இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ண்ணா. கண்டிப்பா ஷூர். சோ ஓகே அண்ணா ஒரே நிமிஷம், நான் உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணா அது நல்லா இருக்கும்ண்ணா. ஏன்னா நாங்க சொல்றதை விட நீங்க எந்த பேட்ச், இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, அதுக்கப்புறம் யூஜி முடிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்றதை நீங்களே சொல்லுங்க பசங்களுக்கு. இட் வுட் பி பெட்டர் அண்ணா. Sure, absolutely. Thank you so much for hosting me today, Pandi. So just a couple of questions before we start. So, how many of you are comfortable in English or Tamil la pesnalum ungalku comfortable ah irukuma? Just neenga chat use pannalam. Solunga. ஆனா ஒரே நிமிஷம்னா, பைலிங்குவல் இட் பி பெட்டர்னா. பசங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்க பைலிங்குவல்ல சொல்ற விஷயம்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும். Alright, I completely understand. So நான் வந்து mix up பேசுறேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சரி, great. So Pandian சொன்ன மாதிரி of course நான் வந்து BSc Computer Science படித்தேன் Nazareth Collegeல from 2005 and 2008. So இதுதான் என்னோட study period. To be honest, it was a wonderful time because I had a lot of learnings. உங்க எல்லாருக்குமே of course நான் few years back in the 2005 to 8 நான் உங்க ஸ்டேஜ்ல இருந்தேன். So many years have passed. இப்போ very glad and happy to meet you all in a forum like this. So I really appreciate the college management and also Pandian and rest of them who are involved in organizing this event. So of course this is going to be helpful. So நான் எனக்கு அப்போ அந்த கைடன்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ உங்களுக்கும் அந்த கைடன்ஸ் வந்து கிடைக்கும் போது I'm feeling very happy. And also I'm delighted and glad to be a part of this event because இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் யூஜி முடிச்ச உடனே I'll just cut short all of this and quickly get into the discussion. ஸோ நான் யூஜி 2005 and 2008ல BSc Computer Science படித்தேன். காலேஜ்ல தான் நான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். இன்ஃபோசிஸ்ல ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் I thought I should definitely upgrade myself, upskill myself. So அப்போதான் I was exploring for multiple options. But அப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, okay, so MBA was that came to my mind. So எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அதனால I wrote TANSET, I wrote MAT and several other like SRM, EEE கூட நான் எழுதினேன். So I got through in all of these, but TANSET மூலமா it was very cost effective, so I chose that option.
அதுக்கப்புறம் நான் வெல்டெக்கில் எம்பிஏ படித்தேன். எம்பிஏ படித்து முடிச்சதுக்கப்புறம் I've been sticking on to sales and business development for the past 10 plus years. I've worked with multiple companies. Somebody has raised hands. Do you have any questions? Okay, I'll proceed. So, Naukri தான் என்னோட ஃபர்ஸ்ட் கரியர், இன்ஃபோசிஸ்க்கு அப்புறம். ஸோ Naukri, Sundaram Finance Group, I worked with Kotak Mahindra Bank. I also worked with Monster.com. I also worked with a startup firm. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டாக நான் வந்து Randstad India Private Limitedல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். It is a Netherlands based MNC. So again, sales and business development and regional sales தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட்டாக என்னோட டெசிக்னேஷன் வந்து சீனியர் மேனேஜர் கிளைண்ட் பார்ட்னர். ஸோ தட்ஸ் மை டெசிக்னேஷன் and I handle the entire pan-India operations. But predominantly it's like 50% of regional and 50% of pan-India operations. So இதுதான் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட I'm dealing with. So yeah, this is a short introduction. Of course, கொஞ்சம் longer போயிடுச்சு. I'm sorry. Nitya, do you have a question? No. Okay. Of course, இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு 2-3 கொஸ்டின் காமனாக இருக்கும். நம்ம படித்து முடித்த உடனே வேலைக்கு போகலாமா, அப்படி இல்லைன்னா வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, இல்லை வேற என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ, whatever you are passionate at. ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படித்தேன். ஸோ again depends on what you like and what interests you at that point in time. So if you got a lucrative offer, then I would recommend you to go ahead. Or if you feel higher studies is important, don't hesitate, because நீங்க எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோ எப்பவுமே நல்லது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக let's say abroad கூட போய் படிக்கலாம், in case if you have funds or if you can arrange loan அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு எம்சிஏ, எம்பிஏ, எம்ஏ, ஸோ என்ன நீங்கள் கோல் செட் பண்ணிட்டு என்ன நீங்கள் ஆகணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களோ, லைக் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. உங்களால் நல்லா பேச முடியுமா, நெகோஷியேட் பண்ண முடியுமா, என்னோட ஸ்கில்ஸு ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே நான் அனலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எம்பிஏ எடுத்தேன் and I've been successful. So I always recommend you to do that because that will help you to identify who you are and what are your strengths and skills are. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருங்க. உங்களால் இது வரைக்கும் நீங்கள் இந்த 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து லெட்ஸ் சே காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயர் பிகினிங் வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்கெல்லாம் உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க பட் உங்களால் பண்ண முடியல, ஆனால் திரும்பியும் அதை ட்ரை பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்து டீட்டெயில்டாக நோட்ஸ் மாதிரி எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே இந்த ஸ்கில்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தட் எவ்ரிபடி மஸ்ட் ஃபாலோ, பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ஃபைனல் இயர் ரொம்ப க்ரூஷியல். பிகாஸ் நானும் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே நான் டெவலப் பண்ணது இந்த ஃபைனல் இயரில் தான், அதுவும் நம்ம நேசரத் காலேஜில் தான். யார் என்கிட்ட வந்து தமிழில் பேசினாலும் நான் வந்து இங்கிலீஷில் தான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேண்டிங் ஆன் அ ஜாப். ஏன்னா அது நான் என்னோட எஜுகேஷன் எல்லாமே நான் செல்ஃப் சப்போர்ட் தான் பண்ணேன், பார்ட் டைம் பண்ணிட்டு தான் படித்தேன். அதே மாதிரி வந்து லெட்ஸ் சே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 50% கன்செஷன்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் ஐ செல்ஃப் சப்போர்ட்டட் மை எஜுகேஷன். ஸோ அதனால் ஐ நோ த வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் டைம், the value of me getting placed in an organization, how that would help my career and also my family. So அந்த தாட் எனக்கு இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டெவலப் பண்ணது என்னன்னா கம்யூனிகேஷன். பிகாஸ் நான் காலேஜ் சேர்ந்த வரைக்கும் நான் பெருசாக இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணதில்லை. பட் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணும், ஹெச்ஆர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ காட் ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன். அதர்வைஸ் அந்த லாட்ல செலக்ட் ஆகுறது அப்படின்றது கிடைக்கும். யூ வில் டெஃபினெட்லி லேண்ட் ஆன் அ ஜாப். ஐம் நாட் டிஸ்கரேஜிங் எனிபடி அவுட் ஹியர், பட் நல்ல கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா யூ கேன் லேண்ட் ஆன் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது ஒன்று சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அது ஒன்று.
பிகாஸ் இங்க எல்லா செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஜென்ரிக்கா பேசுறேன். அதர்வைஸ் என்னோட நான் படிச்ச டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஸ்பெஷல் அட்வைசஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ப்ராப்ளி I'll cover that during end of my session. So அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. செகண்ட் நெட்வொர்க்கிங். when I say networking, you guys have any idea? Of course it's I wanted to make it interactive. I don't know how effective it is going to be if I'm talking alone. But how many of you know what's networking? Networking na enna enakku solla mudiyuma? What do you think? What do you feel networking all about? நீங்க chat box, if you're not comfortable talking, you can even use the chat box message. இப்போ ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா இத்தனை பேர் 77 மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்றாங்கன்னு இருக்கு. அது பக்கத்துல chat with everyone இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க டைப் கூட பண்ணலாம் இன் கேஸ் if you're not comfortable talking on this forum. Students, please answer the questions. காமனா தான் கேக்குறாங்க, ஏதோ இதுல கேட்கல. Networking, what is networking is a question. Please open up, unmute yourself and answer. It's not into IT. ஜென்ரல் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு தோணுனதை நீங்க சொல்லலாம். ஏன்னா அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷன் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் வில் கெட் இன்டு யுவர் ஹெட். ஸோ which I don't prefer generally because I always prefer face-to-face interaction. But having said that, this is a wonderful forum. So technology at its best. So in case if you have anything, so in the message la neenga type பண்ணுங்க if you're not comfortable speaking. Or let's break the jinx. நானே சொல்றேன், networking அப்படின்னா how effectively you connect with different people through different forums and how you can take their support in landing on different opportunities or the learnings that you are aspiring for. சரிங்களா? அதாவது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நிறைய there are sources, LinkedIn, Facebook, there are different other social and professional networking mediums. So அது மூலமா நீங்க வந்து நிறைய எம்ப்ளாயர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். Although you are a student, you can connect with different people. For instance, LinkedIn is a better platform to connect professionals. So என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இஃப் தே அக்செப்ட் யுவர் ரெக்வெஸ்ட், நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜோ இல்லை வந்து ஏதாவது கொஸ்டின்ஸோ கேட்கலாம் கரியர் ரிலேட்டட். நீங்கள் வந்து ஓகே லெட்ஸ் சே இப்போ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா BFSI is an industry that you can aim for. So banking, financial and services industry. So அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஆன்லைனில். கூகுள் சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மூலிமா நீங்கள் லிங்க்டின்ல போயிட்டு அவங்களுக்கு கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ who knows, நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அந்த கம்பெனியில் ஃபைனல் இயர் படிக்கும் போது படிக்கலாம். அண்ட் அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு ஜாபை கன்வெர்ட் ஆகலாம். ஆர் இஃப் யூ கனெக்டட், அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டால் கூட லெட்ஸ் சே என் கம்பெனியில் வாக் இன் இன்டர்வியூ இருக்கு. அஃப்கோர்ஸ் காலேஜ் வில் சப்போர்ட் யூ ஆன் லாட் ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். பட் ஹேவிங் செட் தட், நீங்களும் வந்து கண்டிப்பாக நிறைய ட்ரை பண்ண வேண்டியது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோரேட்டரி இஸ் ஹைலி எசென்ஷியல் வென் யூ ஆர் ஆன் த ஃபைனல் இயர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் கனெக்ட். அவங்க எதாவது போஸ்ட் போட்டால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து கொஸ்டின்ஸ் கரியர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சர்டிஃபிகேஷன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா இப்போ பிகாம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சிபிஎஸ் சர்டிஃபிகேஷன் தான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் தாட். ஸோ நீங்கள் என்ன வேணா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சிஏ ICW இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டிகிரி மட்டும் உங்களுக்கு டு அன் எக்ஸ்டென்ட் இட் வில் ஹெல்ப். பிகாஸ் அங்கே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. பட் அடிஷ்னலாக நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ அடிஷ்னல் கோர்சஸ் அது உங்களுக்கு எப்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ காலேஜில் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் நடத்துகிறாங்க, இல்லை காலேஜில் வந்து ஏதாவது கம்யூனிகேஷன் செஷன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கம்பல்ஷன் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணது, என்னோட நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ்ட் இந்த காலேஜ். ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது.
சிம்போசியம்ஸ் அட்டென்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் நிறைய கற்றுக்கினது பிஃபோர் ஐ காட் இன் டு இன்ஃபோசிஸ். ஸோ அதுதான் வந்து எனக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ யூனோ இது என்ன எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா. 2-3 things important. One, upskill yourself. So that's very important when you need to land on a job or even to pursue higher studies. ரெண்டுத்துக்குமே அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்ஸ்கில்லிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபீல்ட் ரிலேட்டடாக ஏதாவது அடிஷ்னலாக கற்றுக்கோங்க உங்களுக்கு தெரியறத விட. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் யூ வில் பிகம் செலபிள். செலபிள்னா இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க. ஒரு 10 பேரில் ஒரு 5 பேர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த கன்சிடரேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். இல்லை நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க, அதை உங்களால் எக்ஸிபிட் பண்ண முடியுது அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன், அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். செகண்ட், கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுங்க எல்லாருக்கிட்டையும். நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகிள்ஸ், போட்காஸ்ட்லாம் லிசன் பண்ணுங்கள். ஸோ அது மூலியமா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கண்டிப்பாக டெவலப் ஆகும். கொஞ்சம் புக்கும், அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் புக்கிஷ் பர்சன், ஸோ நானும் பெருசாக புக் படிக்க மாட்டேன். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க புக்ஸ் படிங்க. அது மூலியமா நீங்கள் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் நல்லா கற்றுக்கலாம். ஸோ செகண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் கம்யூனிகேஷன். தேர்ட் இஸ் டெஃபினெட்லி நெட்வொர்க்கிங். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி யூனோ எந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம், எந்த யூனோ டிகிரி படிக்கலாம், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் டைம். யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் திங்ஸ் which is going to be helpful in the later stage. So that is the third. So networking is the third. Fourth, of course, studies. பேக்லாக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிடுங்க. எந்த பேக்லாக்ஸும் வச்சுக்காதீங்க. ஏன்னா கேம்பஸ் டிரைவ்ஸில் இப்போ நீங்கள் 1 year வரைக்கும் உங்களை அக்செப்ட் பண்ணி, ஏன்னா நிறைய இப்போ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டெக்னாலஜியில் எடுக்கிறாங்க, ஐடியில் எடுக்கிறாங்க. ஸோ பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுக்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன், பட் ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். பியூர் டெக்னிக்கல் ரூல் கிடைக்காது, ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் கூட போகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுவும் நல்லா பண்ணுங்க. ஸோ ஃபைனலி என்ன அப்படி அட்வைஸ் அப்படின்னா, இது எல்லாமே கரெக்டாக பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி லேண்ட் ஆன் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனிவேஸ் ஐம் க்ளோசர் டு the end of this session. I have to step out. I'm so sorry. அதனால தான் இந்த டைம் பீரியட் நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஹேவிங் செட் தட், ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, டாப் 3 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை மார்க்கெட்டில் வந்து இப்போ எந்த ஃபீல்ட் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எது வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இங்கே இந்த ஃபோரமில் பிசிஏ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டைப் பண்ணுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியுதா நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு சில கோர்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா Students, please answer. there's no right and wrong. நீங்க ஓகே ஜாவா. We don't have any particular marks or something for this. You can open up. இதுக்காக எதுவுமே இது கிடையாது. நான் ஒன்றும் கிரேட் பண்ணல. Full stack. Nice. Thanks Aishwarya. Thanks Hari. So Java, full stack, and what else do you think? Sure. I think I really appreciate Hari and Aishwarya for sharing your views. Of course, Java, it's an evergreen, platform. So அதை நீங்கள் எப்போ இருந்தாலும் படிக்கலாம். Full stack-ம், which is the peak right now. But the top 3 இந்த இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one is of course data analytics, artificial intelligence and machine learning. So இது வந்து one of the most sought ஜாப்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ கரண்டாக மார்க்கெட் சுச்சுவேஷன். ஏன்னா தட்ஸ் த ஃபியூச்சர். பிகாஸ் லெட்ஸ் சே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் வச்சு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏதோ உங்களோட பையிங் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது, இல்லை எதுவும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்கள ஈஸியாக பண்ண முடியும். இன்னும் ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா,
ஸ்போர்ட்ஸில் கூட லிங்க் பண்ணி சொல்லலாம். நான் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று அஃப்கோர்ஸ் லெட்ஸே நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய டைம். எத்தனை லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு வீக் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா இல்லை ஒன் டேவே வந்து ஒரு 5-6 டைம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலவெண்ட்டான ஆட்ஸ் வந்துட்டு இருக்கும் ஃபேஸ்புக்கில். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஸோ இது ப்ரெடிக்டிவ் அண்ட் ப்ரெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பல பிகாஸ் தெர் ஆர் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். அதனால என்னன்னா யூசர் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அது வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே இந்தியா வந்து ஓவர்சீஸ் மேட்ச் இப்போ நிறைய விளையாடிட்டு இருக்காங்க ரைட்டா? ஸோ இப்போ எல்லா டேட்டாவும் இருக்குது. அதாவது எத்தனை மேட்ச் அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் விளையாடி இருக்காங்க, எத்தனை மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து வின் பண்ணியிருக்காங்களா, இல்லை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்களா, இல்லை மிடில் ஆர்டரில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதனால வின் ஆயிருக்கா, இல்லை கிரவுண்ட் பிச் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா டேட்டாமே இருக்கு. ஸோ டேட்டா இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் திஸ் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா வச்சுட்டு ஐ கேன் டூ ஒண்டர்ஸ். எக்ஸாம்பிள், இந்த பிச்சில் லெட்ஸ் சே 50 ஓவர் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டாஸ் வின் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்த டைமில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டியூ அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டாப் ஆர்டர் கண்டினியூஸாக இத்தனை 15-20 மேட்சஸில் இந்த டாப் ஆர்டர் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் 70% சான்சஸ் தட் யூ வில் வின் தட் மேட்ச் இஃப் யூ ஃபாலோ திஸ் ஆர்டர் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மினிஸ்குவல் அண்ட் மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணலாம் இந்த மூலியமா சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்கிரிப்டிவ் அஃப்கோர்ஸ் அது இன்னும் அட்வான்ஸ்ட். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன க்ரோத் ரேட்டில் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விஆர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விச் இஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதுதான் நான் விஆர் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ்ட். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ திஸ் இஸ் அன் அதர் டாப் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தட் யூ கேன் எய்ம் ஃபார். அண்ட் அஃப்கோர்ஸ் மிச்சம் எல்லாமே ஜென்ரிக் லைக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா, .NET, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே படிச்சீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். இதை வந்து நீங்கள் NIT அந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இந்த மாதிரி நீங்கள் நெட்வொர்க் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், டெக் கிட் ஹப் அந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணலாம். டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேன்வாஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணலாம். நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஐ ஆல்சோ ஹர்ட் தட் ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரைனிங் யூ கைஸ். லைக் ஹிஸ் நேம் இஸ் சக்தி. ஹி வாஸ் மை கிளாஸ்மேட். ஹி இஸ் presently living in Canada. So he's also training you. So he's very good at coding. So அவர்கிட்டயும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய சோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கற்றுக் கொடுத்து அவங்களே பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இட் இஸ் பெட்டர் யூ டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், எந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேஷன் டெக்னாலஜி ஐடியில் போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ஹேவ் an additional certification. ஸோ அது வந்து தெரிஞ்சிருந்து பெட்டர். அந்த மார்க்கெட்டில் லிட்ஸே ஒரு 100 people அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50% கூட சர்டிஃபைடாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஹார்ட்லி 10 to 15% மட்டும்தான் சர்டிஃபைடாக இருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபைட் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் கம்யூனிகேஷனோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா there are chances that you will clear that interview for sure. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா although we might hit into the recession next 1 or 2 years, but the opportunities for the IT professionals are pretty humongous, I would say.
ஏன்னா யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, பட் அது நம்ம கண்ட்ரியை வந்து பெருசாக எதுவும் அஃபெக்ட் பண்ணலை. அண்ட் அதுவும் வந்து இப்போ நிறைய காஷியஸாக இருக்காங்க, அதனால பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இல்லை. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய கற்றுக்கோங்க, உங்களோட லெக்சரர்ஸோட டைம் நல்லா யூஸ் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அரியர்ஸ் கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் படிச்சுட்டு நெட்வொர்க்கிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஐம் ஷூர் யூ கைஸ் வில் லேண்ட் ஆன் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. I really appreciate you for patiently listening to whatever I said today. This is based on my personal experience. Of course, you'll have to understand yourself. நல்லா உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணுங்க, நெட்வொர்க் நல்லா பண்ணுங்க, நிறைய அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க, நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பற்றி. அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, லைக் அப்கிரேட்லாம் இருக்குது, அதுலலாம் ஜஸ்ட் 400 rupees 500 rupees கூட உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் நிறைய கற்றுக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் ஜென்ரலாக, அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து மேக் ஷுர் யூ ஆர் செல்லபிள் இன் த மார்க்கெட். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ வாண்ட் டு லேண்ட் ஆன் அ குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். மோஸ்ட் ஆட் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூஎஸ் பீங் த நம்பர் ஒன். இன் ஓவர்சீஸ் ஐம் டாக்கிங் அபவுட் கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனியில் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, நாட் ஜஸ்ட் பிஎஸ்சி பிசி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு சில பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அவங்க வந்து ஃப்ரீயாக கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய இந்த லிங்க்ஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன் இன் ஜெர்மனி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும். அதுக்கான ஏஜென்சிஸ் இங்கே யார் இருக்காங்க, ஸோ அந்தவும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். பட் பி ஆல்வேஸ் காஷியஸ். காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை விசாரிங்க, 100 பேரை விசாரிங்க. ஸோ யாருமே வந்து இது ஃப்ரீயாகவும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு சார்ஜும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கன்சல்டன்ஸ் கிட்ட போயிட்டு காசு கொடுத்து ஏமாறாதீங்க. பட் நிறைய ஃபோரம்ஸ் செல்ஃபாக நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஃபோரம்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுவும் பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் தி ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் அவுட் சைட் இந்தியா. பட் இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் டான்செட், கேட், மேட், ஜாட். அஃப்கோர்ஸ் நிறைய ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸோட ஒவ்வொரு லைக் எஸ்ஆர்எம்னா எஸ்ஆர்எம் ட்ரிபிள்இ, லிபா நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜைம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜைம் இல்லை, ஜாட் XAT. ஸோ அந்த எக்ஸாம் இருக்குது. லிபா ட்ரை பண்ணணும் அப்படின்னா, எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு டான்செட் நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி என்ஐடிஸில் கூட சேரலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ நவ் ஐ லீவ் த ஃபோரம் open for any questions. I'm happy to answer in case if you have any questions. Thank you, sir. Thank you for your wonderful session. It was so useful. So I hope students will be upgrading themselves. So do you have any doubts, students? Please put up your questions if you have any doubts. In the department, you can ask any doubt. Yes, can be from any department because நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் இருந்திருக்கேன், டெக்னாலஜி சைட்லேயும் இருந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஆன்சர் போத். அஃப்கோர்ஸ் இந்த ஃபைனான்ஸில் நான் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைக் பிஎஃப்எஸ்ஐ இண்டஸ்ட்ரியில் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்பிஎஃப்சிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ கேன் டேக் அப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் any department. So if you have any questions, you can post it here. If you don't want to speak out, or if நீங்கள் இந்த அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். So I say, students, you won't get another opportunity where a person is ready to answer and is waiting for your question. So utilize this experience. He is so much experienced. So you can ask him. There is a question for you, sir. Yeah. Thank you, Sridevi, for the question. So courses for, so are you referring to high studies or you are referring to training programs? Training certifications, நீங்கள் chat யூஸ் பண்ணி மறுபடியும் சொல்லலாம். சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கேட்குறீங்களா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் கேட்குறீங்களா? ஓகே, ஜென்ரலாக. ஓகே, ஸோ
இப்போ பிகாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ரிலேட்டட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி சாட் அப்படின்னு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் would be லிட்டில் எக்ஸ்பென்சிவ், பட் இந்த சிபிஎஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. காஸ்ட் அக்கௌண்டிங், ஸோ அந்த ரிலேட்டட் வரும். ஸோ நீங்கள் அது வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன்ஸ். பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்து லெட்ஸ் சே ஃபார் an எக்ஸாம்பிள் you wanted to be a chartered accountant or you wanted to become an accounting professional in any of the organizations அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்பிஎஃப்சிஸில் என்ன மாதிரி சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் there's a huge difference between banking and NBFC. சரிங்களா? ஸோ என்பிஎஃப்சி இஸ் a non-banking financial company வேர் அவங்களோட மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அங்கே ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் என்பிஎஃப்சிஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது unless you have fixed deposits and other assets. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸை விட உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸாக படிக்கணும் அப்படின்னா இந்த ஐசிடபிள்யூஏ அதுக்கப்புறம் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு லீகல் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் லீகல் ரிலேட்டட் கோர்சஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிகாம் ப்ளஸ் லீகல் ரிலேட்டட் கோர்சஸும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதாவது இது வந்து லா ரிலேட்டட் கிடையாது, லீகல் ரிலேட்டட். ஸோ தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ லா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எல்எல்பி அந்த மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும். பட் லீகல் ரிலேட்டடில் வேறு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கூட இருக்கு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் பீட் எனி ஆர்கனைசேஷன் தேர் இஸ் அ லீகல் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அக்ரிமெண்ட்ஸ், when I say contracts, அக்ரிமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அந்த கம்பெனியோட ப்ரைஸிங் அனலைஸ் பண்ணுறது, இல்லைச்சே ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸில் ஏதாவது லிட்டிகேஷன், ஆர்பிட்ரேஷன் அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க லைக் லீகல் டீம். ஸோ லீகல் ரிலேட்டட் கோர்சஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அப்படி அது எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு பிஎஃப்எஸ்ஐ இண்டஸ்ட்ரி கூட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் வேறு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீதேவி ஃபார் த கொஸ்டின். வேறு எந்த கொஸ்டின் இருந்தாலும் ஹாப்பி. ஐ திங்க் ஐ ஹாவ் 5 more minutes, then I may have to step out. Students, shoot your questions if you have any. Can you please be a little louder? Students, please shoot up your questions. Sir is on a busy schedule. He spent a lot of time with us. If you have any questions, ask soon. In case if you do not have any questions, so I thought I'll take other questions and also but in case if you have any questions, I will share my coordinates with Pandian. So நீங்க வந்து you can write to me also. I would be happy to answer. கொஞ்சம் time next week I'm going to IIM, so one of the prestigious institutes which is completely sponsored. என்னன்னா executive leadership development program fully sponsored by my office. So அங்க போயிட்டு நான் 1 or 2 weeks வந்து intensive classroom training attend பண்ண போறேன். So which is completely sponsored by my office. So yeah, MBA படிக்கணும் அப்படின்னா of course IIM is one of the dream institutions to study. So எனக்கு எங்க ஆஃபீஸ் மூலமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. I might take some time to revert your questions, but கண்டிப்பாக வந்து நான் ரிவர்ட் பண்ணுறேன் in case if you are writing an email to me. ஸோ நான் ஏன் நம்பர் ஷேர் பண்ணாமல் இமெயில் ஐடிக்கு நான் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஐ டோன்ட் ஹவ் டு ஷேர் மை நம்பர், பட் இட் வில் ஹெல்ப் யூ. நீங்கள் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனும் டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் நிறையா வந்து இமெயில்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
So என்ன questions இருந்தாலும் I'll answer definitely. So Sridevi, to answer your question, finally நீங்க வந்து கண்டிப்பா CPA, which is a certified public accounting course நீங்க பண்ணலாம். இல்ல டாக்ஸேஷன் ரிலேட்டட், ஏன்னா நிறைய கம்பெனில டைரக்ட் டாக்ஸஸ் டீம் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் டீம் இருக்கும். ஸோ அது என்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்சூரன்ஸ் ஃபார்மில் ரிஸ்க் அனாலிசிஸ் டீம் இருக்கும். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்கனைசேஷனில் ரிஸ்க் டீம், இன்சூரன்ஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷனில் ரிஸ்க் டீம் அப்படின்றது, அதாவது அவங்க வந்து பிளானிங்லேயும் இருப்பாங்க. அந்த பிளான் நீங்கள் எல்ஐசி பாலிசிஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் ஸ்கெட்யூல் அது ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறதுக்கும் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி அதில் இருக்க ரிஸ்க்ஸும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ரிஸ்க் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அஃப்கோர்ஸ் இது ரொம்ப டஃப், பட் அதையும் ட்ரை பண்ணலாம். கம்பெனி செக்ரட்டரிஷிப் ட்ரை பண்ணலாம். அண்ட் there is another question also, I think. Yeah. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை எம்காமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் தீஸ் ஆர், நான் சொன்னது எல்லாமே ஆர்கனைசேஷனில் டிமாண்ட் இருக்கிற கோர்சஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து, பட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே. அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அது பண்ணுங்க. ஓகே அண்ணா. அண்ணா தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. So thank you, Anna. I really appreciate. Thank you so much for all of your time, and thank you Pandian and the college management for organizing this wonderful session. Anna, we should only thank you. உங்களோட ideas, உங்களோட suggestions are always welcome. Just this is an initiative. நான் பசங்க கிட்ட மீட் பண்றேன். நான் பசங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன நீட்ஸ், ஐ மீன் especially BSc computer science and BCA students கிட்ட வந்து நான் பேசிட்டு I'll collect the name list, then I'll inform you. அது பசங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா they will do on offline session. So உங்களோட availability நான் செக் பண்ணிட்டு I'll do the needful. Sure. Thank you so much. And I see the comments coming in. I really appreciate for such wonderful comments. I look forward. So whatever questions you have in your mind, please don't hesitate. In the kekala, and I'll be happy to answer any of your questions related to anything, because now I worked with multiple industries and I preferred that because I wanted a multiple industry knowledge. So அதனால தான் நான் வந்து different industries like online, e-commerce, banking, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து BFSI, and of BFSI, NBFC, ITES services, எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன்ஸ், அனாலிட்டிக்ஸில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கேளுங்க. I'll be happy to answer. Thank you so much everyone. See you. Thank you, Anna. Dear students, next we have notable alumni in BBA and BCom department. Srijit and Jitin. Can you hear me? Yeah, I can hear you. Can you hear me? Yeah, okay. Thank you Jitin. இப்போ நீங்க ரெண்டு பேர்ல யார் பேசுறீங்கன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். பிகாஸ் நமக்கு டைம் கொஞ்சம் நமக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுனால அந்த டைம் ஷெட்யூல் படி நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. ஜிதின், நீங்க பேசுறதுனாலும் யூ கேன் ஸ்பீக். Dear students, our sir Jitin bro பேசுறதுக்கு முன்னாடி I just want to tell you certain things you guys. So இது கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களோட பெனிஃபிட்காக தான் வந்துட்டு we are doing. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா you just take down. நான் மண்டே வந்துட்டு எனக்கு மீட் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஆஃப்லைன்லயுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம ரெடி பண்றோம். இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான். சரிங்களா? நம்மளுடைய சீனியர்ஸ், நம்ம காலேஜில் படித்த நம்ம அலும்னைஸ் வந்து எந்தெந்த காலேஜ், ஐ மீன் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு என்ன சொல்றது, இப்பவே ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்காக வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு டூ அப்படின்றத யூ ஷுட் டிசைட். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ. Jitin, can you proceed? Yeah, sure. Please give your introduction. ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க சொல்றது வந்து it would be better. உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. Okay, fine. So thank you, Pandian, for this like wonderful opportunity. Jitin, so little louder. Okay, one second. Yeah. Actually, I'm a bit loud, so like my voice may get a bit lower. So kindly bear with me. So can you hear me, guys? Like, is it audible? Pandit, is it audible? Yeah, your voice is audible. Okay, fine. Thank you. So, guys, I'm like one of you guys who have been like sitting like for the like interviews like a past years ago. So, like myself, like Jitin Raj, I'm like 2015 passed out, and I belong to the same
the Nazareth College of Arts and Science. So currently, as the alumni, like one of the guys among you who have been watching right now. So to say about myself and my careers and for you guys, like most of the points have been like told by like Mr. Balaji. So I think like almost like everything has been covered. So I just like mentioned like some of the points from the like interaction session I have been like watching. So I could see that like when Balaji was asking like please speak out or like any of you guys have some doubt, I would say that you guys need to speak out. So basically like we need an interaction. So every like individual like needs to speak out because as mentioned like when I was working in my organizations like initial days like they needs to speak out because the college days முடிச்சிட்டு and like when we get into the campus placement and like very first like the organization like நம்ம எல்லாருமே like very much interactive and like enthusiastic but நீங்க இப்ப படிக்கிறது நீங்க like பண்றது நீங்க activities எல்லாமே like all these activities speaks in your career. So it's not that நீங்க படிச்சிட்டீங்க முடிச்சிச்சு உங்க வேலை முடிச்சிட்டு and then like you go back to sit and just like that you got a job and you like start working. It's not like that. Like you need to like explore something more and more. So to say about myself, I did my like, graduation in the Nazareth College of Arts and Science, and the like very first company I got into the TCS. So it's like through the campus placement. So from there I started my career. From there I worked in the like, TCS. Then I've moved to the RRD, like which is like prestigious, the one of the prestigious company in the like publishers also. Then I moved to the Standard Chartered, like which is in the like Dubai. So there I got an opportunity to work. So like working in like different places and like different countries like makes you more like exploring. So then like currently I'm working in the Flextronics like again in Chennai. So I would suggest that like you need to like explore, like you need to speak out. It's not that like you know the college days your ma'am like might have asked you to like take seminars but நீங்க வந்து like மச்சான் நீ போடா or like நீ போடா and all. So like it's not like that. Hereafter, like you need to speak out and like you need to explore more. So some of the points have been like covered by Balaji in the like, career part. So in addition to that, I would like to mention that like you need to like work on the things like which are like apart from the like academic parts. Say for example, like as mentioned by the like trainings and the other the training parts and the add-on like courses. So like you need to find out like what are the like interest you have. Sometimes like become like எடுத்துட்டு நீங்க maybe like working in like some other finance domain or some other industries. So like you need to check out like உங்களுக்கு என்ன ஃபீல்டில் like you have the interest. Not that like பிகாம் எடுத்தா நான் like finance மட்டும்தான் போகணும் or like எம்காம் எடுக்கணும் இல்லைன்னா like same like path. So like you need to like work on like உங்களுக்கு என்ன பிடிக்கும் and like which field you have been like interested. Some people like the fashion designing as well. Like நான் ஏன் கூட like work பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் people இருக்காங்க. ஸோ லைக் அவங்க வந்து பிகாம் முடிச்சு பிபிஏ முடிச்சு ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டு இருக்காங்க. Some of them are into the arts, like which means like the like music industries. So it's not that like you need to stick on to the same like procedures like as we go on like from our like ancient paths. So the thing the only part I mentioned here is like explore more. Like you need to find out what are the opportunities available. Like you need to go on like not like சென்னையில மட்டும் தான் ஒர்க் பண்ணும். Like go on like Bangalore, Chennai, Bombay, Hyderabad, Chennai, or like India food land like search பண்ணுங்க, or like go on beyond the India. And like you need to like explore what is the opportunities available and like try to like make use of it. And not like இப்போ like பாலாஜி அவங்க கேட்ட மாதிரி like doubts இருந்தா like சைலண்டா இருக்காதீங்க, chats பண்ணுங்க. Like textual இருந்தாலும் like sometimes like people say that like action speaks like more than words. So like writing வந்து is a secondary part. Like you need to speak more, speak more. The classல பேசுற மாதிரி இல்ல, கிளாஸ்ல பேசுற மாதிரி இல்ல, or like teachers class எடுக்கும்போது பேசுற மாதிரி இல்ல. உங்களுடைய ஐடியாஸ்
like as said by someone, to have the one of the best idea is to have like more ideas, like number of ideas இருக்கும் உங்க மைண்ட்ஸ்ல. நீங்க சொல்லுங்க இதெல்லாம் லைக் வேலைக்கே ஆகுதுப்பா, நான் இந்த வேலைக்கே போறேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ லைக் ட்ரை டு லைக் இம்ப்ளிமெண்ட் ஆன் தட் அண்ட் ஒர்க் ஆன் தட். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஸோ லைக் ஜஸ்ட் லைக் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் சேயிங் இஸ் தட் லைக் எக்ஸ்ப்ளோர் மோர், because I'm a person who loves to like explore. நான் ட்ராவல் பிடிக்கும் எனக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ டிட் மை the career path. So currently I'm in the place where all you say like Bangalore days. So currently like I'm in Bangalore. So one of the part as the like work path and the like traveling path. So I try to like move on from like place to place and try to like meet people, like not that your friends, but like apart from your friends, and try to like inculcate the some of the qualities from your friends or the people you meet from the outside. So I hope that these are some of the points I would like to share with you guys, because நான் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு உள்ளே போகும்போது ரொம்ப லைக் என்தியூசியஸ்டிக்காக இருந்தேன். பட் தோஸ் டேஸ் லைக் ஹெச்ஆர் டீம் சொன்னாங்க லைக் உங்களுக்கு எவ்வளோ இருந்து மார்க்ஸ், லைக் 80, 90, 50 மார்க்ஸ் எல்லாம் சைடு, தி ஸ்கில்ஸ் விச் யூ ஹேவ், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ லைக் ஒன்லி தேட் ஸ்பீக்ஸ். ஆஸ் மென்ஷன் பை ட்ரைனிங்ஸ், like get like lots of trainings, like try to like learn like new things. It's not that நீங்க காலங்காலமா படிச்சுட்டு வந்ததே படிச்சா ஓகே வேலை கிடைச்சது போய் உட்காரலாம், மாச சம்பளம் வருது, then I can like have a like wonderful life. It's not like that. Try to like explore more. I would stress the word explore, like explore. Okay, thank you guys, thank you so much, and thank you Pandian for like giving this wonderful opportunity, and all the best guys. Like explore more and rock, keep rocking. Thank you. Thank you, Jitin. Thank you so much. Jitin, can you hear me? Yes Pandian, yes. Yeah, okay. நான் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு அவங்களோட நீட்ஸ், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை நான் கேட்டுட்டு I'll call you again. As mentioned, sorry to interrupt. Yes. Like as mentioned by Balaji, like if like any of the people who need any of the support in terms of the activities or training or some other, like you can reach us guys. We are always here. And all the best guys. Thank you. All the best. Thank you, Jitin. Thank you so much. Dear NCAs guys, anyone unmute yourself and give your suggestion. அவங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமே நடந்துட்டு இருக்கு. பட் நீங்க யாருமே வந்துட்டு உங்களோட ரிப்ளை கொடுக்க மாட்டீங்க. திஸ் இஸ் நாட் குட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யூ கைஸ். திஸ் இஸ் நாட் அகாடமிக். ஓகே, இது அகாடமிக்காக மட்டும் உங்களுக்கு பண்ணல. எங்களோட கெரியர் க்ரோத்தை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு we are doing this. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நீங்க சேட் பண்ணாதீங்க. anyone unmute yourself and give your suggestion. சார் எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு we need some suggestion, we need guidance, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா we will support you. ஏன்னா இந்த மாதிரி நோட்டபிள் அலும்னை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள பேச வைக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க். See, everyone have some their own schedule, and ஜித்தன், பாலாஜி எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, they are working. நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணதுனால வந்து என்ன பண்றாங்க, they are doing such things. Yes, anyone unmute yourself. Anyone? BCom student and BCA. Yes, anyone? Ramya, Aishwarya, anyone unmute yourself and give your suggestion. This is your problem. See, இது நாங்கள் அகாடமிக்கா எந்த கொஸ்டினுமே கேட்கல. உங்களோட சஜஷனை சொல்லுங்க, அவங்க சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகுதான்னு நான் கேட்கிறேன். No one didn't say anything. This is not good, my dear guys. Good morning, sir. Yeah, good morning. So myself Arun Kumar from 3rd BCA, sir. 3rd BCA. சொல்லுங்க அருண்குமார், சொல்லுங்க. இப்போ நமக்கு 2 அலும்னை பேசினாங்க, உங்களோட 2 சீனியர்ஸ் பேசினாங்கல்ல. ஸோ நல்லா அருமையா பேசினாங்க, நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரீச் ஆச்சுங்களா? சொல்லுங்க. Sir, the notable thing is the way of communication is very well, sir. Yes, okay. நீங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் டிசைட் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க சொன்ன சஜஷனை வந்துட்டு ஒரு நல்ல கைட்லைனா எடுத்துக்கிட்டு யூ ஜஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. நோ இஷ்யூ. I don't want to disturb you. Yes, sir. The first thing I liked it, the way of communication is very well and perfect, sir. Okay. Like that, I would also like to speak them also, sir. Like them also. Okay, good. ஜித்தன் ஆல்ரெடி நமக்கு மீட்ல தான் இருக்காரு, ஜி மீட்ல தான் இருக்காரு.
நீங்க அவர்கிட்ட சரி அவர் வந்து எப்படி அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறாருன்றத கூட வந்து யூ கேன் ஆஸ்க் ஹிம். ஜிதின், கேன் யூ சே ஃபியூ திங்ஸ் அபவுட்? Yes, Arun Kumar. Thank you so much for your Yes, time. Arunkumar, our senior என்ன சொல்றாருன்றது you just listen, just 2 minutes. As mentioned earlier, like this is the like the thing which I wanted. Like you need to speak out. It's not that like only like you need to speak in Tamil or English or like any other language. The only thing is that like you need to like express your like what are things you have, like you need to express yourself. Okay, so try to have communications and try to like learn. The best thing which like every other people used to say is that like try to like read like like to have some of the books in your hand or like online books or the offline books, but try to like read and try to communicate with your colleagues or your friends itself. So that's the best the thing which you can have. It's not that like only way of speaking is like going to into a like spoken English class or speaking like that. Like you need to have some confidence. As mentioned earlier, இப்போ like உங்க கிளாஸ்ல மேம் வந்து like செம்ம எடுக்க சொன்னா இட்ஸ் நாட் தட் நான் போல நீ போல. So like you need to speak, Yes, sir. speak. Like though it's like worse English or like good English or like good Tamil or like bad Tamil, like you need to speak out. So by speaking only like your confidence increase and your fear goes out. So that's the only medicine I could say. Thank you, Arun. Thank you so much. Jitin, guys, can you hear me? Okay, okay. Thank you so much. Thank you so much Thank you, Pandit. joining Thank you with for the us. opportunity. Okay. And all the very best guys do well. And as I mentioned, keep exploring, keep exploring. Thank you so much. Have a good day too. Have a good year also. See you all guys. Jitin, once again, thank you so much. Dear guys, you just maintain another 2 minutes, another 2 minutes. இன்னொரு அலும்னை கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன், அவர் வந்து பேசுவாரு. யூ ஜஸ்ட் வெயிட். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யூ மே ஆஸ்க். சரி, இப்போ அவர் வந்து பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு தம்பி. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு வேற என்ன ஐ மீன் வேற என்ன கைட்லைன், வேற என்ன சஜஷன் வேணும்ன்றது அட்லீஸ்ட் நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் we will discuss. Yes, anyone? Yeah, or dear guys, Gnanasulli ma'am going to say a few things about alumni initiatives. So நம்ம லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த அலுமினி அசோசியேஷன்ல so far what are the things we done அப்படின்ற விஷயத்த ஒரு பிரீஃபா சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் லிசன். ஸோ அடுத்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பேசுறதுக்கு ரெடி ஆவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நியூ பர்சன் கிட்ட சொல்றதுக்கு வந்துட்டு யூ மே ஹேவ் சம் ஹெசிடேஷன், அட்லீஸ்ட் மேம் கிட்ட சொல்லுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி வில் ஹேவ் சம் ஆஃப்லைன் செஷன்ஸ். ஓகே. Students, so we had two guest speakers who were speaking about their career. So I would like to ask you, how was this session? These two sessions, we have two more guests to speak. So any comments? Only one comment from one student. This is not a very professional forum, so you need not hesitate. சொல்றதுக்கு எதுக்குமே நீங்க வந்துட்டு தயங்க வேண்டாம். இது வந்து இதை வச்சு நாங்க ஒன்றும் உங்களுக்கு கிரேட் பண்ணல. So do you have anything to ask? Okay, we have the next guest speaker for the day, Mr. Srijit. So Srijit, please unmute yourself. Yes. Yes, Srijit. Thank you so much for joining. Please give your brief introduction about yourself and you can start your session. Yeah, just give me a minute. Yeah.
Yeah. Sorry, by the time Mr. Sridhar is starting the session, I like to say the alumni initiatives that was taken in the last year. So first, we had a career guidance program for your final years. That is your seniors. You are just into the final. You're just into the final year. Your seniors had a session on career guidance. Mr. Hari Prasad, one of the alumni, gave some tips on how to attend quantitative examinations. That was the first initiative. And next, we are going on with the initiative of Mr. Shakti, our alumni, who is taking classes for BC and BSc students in full stack. Students are participating and they are going on through the session. It is one of the alumni initiative. So some other initiatives taken by the alumni are we are regularly doing some things like supporting the financial needs of the students who are not able to do their education because of the financial crisis. So some of the alumni are supporting them. So this is one of the initiative. So we would like to know what alumni are doing. So next year you will be also into the same category of alumni. So consider this and be beneficial for the college where you have finished your degree. Thank you so much. I hope Srijit would be ready by that time. Yes, yeah, thank you. So, good morning, guys. எல்லாம் இருக்கீங்களா? Okay. So if anyone is interested, you can just turn on your camera. So speaking to just names will not be good for the speaker. So if you can turn on your camera, if you're there in a good position, you can to turn on your camera. That would be comfortable. At least ஒரு மூஞ்சாச்சு பார்த்து பேசுவாங்கல்ல. Okay. So, yeah. Dear students, Srijit, 1 minute. I'm sorry for the disturbance. Guys, நீங்க இதே மாதிரி ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நீங்க ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கணும். இவங்க எல்லாமே உங்களோட சீனியர் தான், சரியா? இவங்க வந்து அப்படியே இவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படியே அந்த மாதிரி நினைச்சிட்டு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஆக்சுவலா அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் தான், பட் நீங்க பயப்படுற அளவுக்கு அவங்க பெரிய ஆட்கள் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க உங்களோட சஜஷன்ஸ் நீங்களும் உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ நம்ம பிரதர் பாத்தீங்கன்னா ஹி இஸ் ஒர்க்கிங் இன் ஆர்ஆர்ஜி, சரிங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இன் சென்னை. அவர் அந்த கம்பெனிஸ்குள்ள எப்படி என்ட்ரானாரு, ஸோ அவர் எப்படி அவருக்கு க்ரோத் அவர் டெவலப் பண்ணிக்கிட்டார் அப்படின்றதெல்லாம் நீங்க கேளுங்க. மெயினா இதுக்காக தான் இந்த செஷனே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இட் சுட் பி a two-way process, ஓகே? இட் சுட் நாட் பி a one-way process. உங்களோட சஜஷன்ஸ் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. he belongs to BBA டிபார்ட்மெண்ட், ஐ திங்க். ஸோ BBA ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, BCom ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவர் சொல்ற எல்லா விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. I want you to speak. It should be a two-way process, my dear, please. Yes, Srijit. Yes. So, yeah. So, good morning all. So, before starting, yeah, let me say, நீங்க இது ரொம்ப ப்ரொஃபஷனலா எடுத்துக்காதீங்க, ஓகே? ஸோ பி கூல், ஓகே? இப்போ நான் பேச போத வச்சு யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண எதுவுமே ஜஸ்ட் உங்க ப்ரொஃபஸர் யாருமே உங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ பி கூல். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஓகேவா? So, என்னை பத்தி சொல்லணும்னா, my name is Srijit and I have completed my BBA in the same Nazareth college in 2014 to 17 batch. 17 I passed out and I got campus placement in Tata Consulting Services, one of the leading company, TCS, okay? Then currently I'm working in RR only as the team lead. Currently I'm in Trondheim location, Kerala. So yeah. So before going into the topic, actually நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் லைக் உங்க கோர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். I will only keep concentration on development program, okay? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்க படிக்கிற காலேஜ் வந்து நசரத் காலேஜ். யூ ஆல் நோ தட் யூ ஹேவ் டு பி ப்ரவுட் ஆஃப், லைக் இப்போ நம்ம காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா யூ ஷுட் பி வெரி ப்ரவுட். Honestly, some of them may be laughing inside or something. So நான் ஏன் இது சொல்றேன்னா, லைக் இஃப் யூ கேன் டேக் மீ as an example, okay? I did my schoolings எல்லாமே இங்கே ஆவடியில் கேந்திர வித்யாலயா CRPF it's a CBSE syllabus, okay? So before that, are you all comfortable in Tamil? இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசினா I should be like நான் பேசுற டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். So I hope you all are comfortable in Tamil, right? Yeah, I take the silence as yes. So நான் தமிழ்லயும் பேசுறேன். Yeah, super. Thank you, Sridhar, for responding. So yeah, so if நான் பேசுறதுக்கு புரியலன்னா just kindly unmute yourself and open up or
ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க. ஸோ திங் இஸ் தட் கம்மிங் டு டாபிக், நான் கேந்திர வித்யாலயில படித்தேன். லைக் சிபிஎஸ்சியில் ஐ டிட் மை ஸ்கூலிங் till 12. தென் ஐ காட் ஜாயின்ட் இன் அவர் காலேஜ். லைக் பிபிஏல ஜாயின் பண்ணேன். பிபிஏ ஜாயின் பண்ணோன்னா லைக் மெயின் திங் இஸ் லைக் ஐ ஹேவ் லைக் எனக்கு ஒரு இன்டென்ஷன் அண்ட் ஐ ஹேவ் டு டூ மை பிபிஏ எனியோ. ஸோ பிபிஏ பண்ணேன். தென் கம்மிங் டு தேர்ட் இயர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். லைக் லாட்ஸ் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நம்ம காலேஜில் வரும். கெட் டு compared to other colleges, like in our area colleges, I think Nazareth college in 2017 there were more companies, campus placement companies. In that I got selected in Tata Consultancy Services, TCS. Then college mudichona I got job in campus placement and I was working in TCS for almost 4 years. After that I got shifted to DHL Global Forwarding, another one of the most company, US company. I worked there. Then after that, I got selected in Arada only as a team lead. So team lead, now you made me knowing like it's a well designated position. So in the position, I got selected and I am currently working in Arada only. Okay. So yeah, so this is another short intro. Okay, guys. So in upcoming topics, you will know more about me. So இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா லைக் யூ ஹவ் டு லைக் உங்களை நீங்க இந்த கொஸ்டின் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நீங்க நம்ம காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா தேர் இஸ் அ பர்பஸ். ஓகே. ஸோ என்ன பர்பஸ்? சும்மா வந்துட்டு எப்போ காலேஜ் முடிஞ்சிருச்சு ஸோ யூ ஹவ் டு ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் காலேஜ் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா லைக் இஃப் வெதர் யூ ஸ்டடிங் பிஏ பிபிஏ ஆர் பிசிஏ பிகாம் வாட் எவர் இட் இஸ், லைக் ஆஃப்டர் தட் இந்த டைம் வராது உங்களுக்கு. ஸோ யூ ஹவ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். லைக் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும். பிகாஸ் நவ் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் இன்டு தேர்ட் இயர்ஸ், ரைட்? ஸோ தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க விளையாட்டா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க ரொம்ப கேஷுவலா இருந்திருப்பீங்க, லைக் பிளேஃபுல்லா. பட் இந்த டைம் யூ ஹவ் டு டேக் இட் மோர் சீரியஸ். ஓகே கைஸ். ஸோ ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் நீங்க உங்களோட லைஃபை டிசைட் பண்ண போறீங்க. லைக் உங்க அரியர்ஸ் இருந்தால் அரியர்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. தென் இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் செல்ஃப், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், ஓகே, கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அதை டெவலப் பண்ணிக்கோங்க. லைக் ஓப்பன் அப். நீங்க கிளாஸ்ல இங்கிலீஷ் பேசினா பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே கைஸ், ஜஸ்ட் இங்கிலீஷ் பேசுங்க. அப்பதான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். கேம்பஸ் இன்டர்வியூல இங்கிலீஷ் பேசினாதான் அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ். ஸோ இப்படி இருக்கு. தென் ஸ்டேஜ் ஃபியர், உங்களுக்கு என்ன ஃபியர் இருக்கு, லைக் உங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் டெவலப் பண்ணுங்க. ஓகே. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா லைக் பிஃபோர் தட் மிஸ்டர் பாலாஜி வாஸ் ஸ்பீக்கிங், ரைட்? So Balaji was, I think, he's one of our senior most alumni. Okay. So and the sir பேசினப்ப நீங்க என்ன லைக் he's keep on asking, but உங்களுக்கு பேசணும்னு இருக்கு. Some of the people you wanted to speak but பேச முடியல because ஒரு பயம் உள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பயத்துல இருந்து வெளில வாங்க. இப்போ இங்க பேசினால எதுவுமே ஆகாது. நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்கோல்ட் யூ ஆர் ஏன் இப்படி பேசுனீங்க கேட்க மாட்டாங்க. ஈவன் யூ கொஸ்டின் ஆர் லைக் சின்ன லைக் என்ன சில்லி கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கேளுங்க. நீங்க இந்த ஒரு வாட்டி பேசினா லைக் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தைரியம் வரும். ஓகே, ஐ கேன் ஸ்பீக், இப்பவே பேசிட்டேன், நெக்ஸ்ட் டைம் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு. ஓகே. ஸோ இது கிளியர் கேட்டுக்கோங்க. நான் புரியுதா நான் பேசுறது எல்லாருக்குமே? ஓகே. பிகாஸ் பேசிக்கலி ஐம் மலையாளி, ஸோ தமிழ் ரொம்ப பியூரா வராது, பட் ஐ வில் ட்ரை டு மேனேஜ். ஓகே. ஓகே. ஸோ கம்மிங் டு டாபிக். ஸோ இதுதான் விஷயம். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க இது அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகே. லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சைலன்ஸ். தேங்க்யூ அருண்குமார். ஓகே. ஸோ நமக்கு கம்பேர்ட் டு அதர் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல இருக்க பசங்க எல்லாம் லைக் யூ ஆல் ஆர் லைக் மச் டேலண்டட் கைஸ். ஓகே. நீங்க எல்லாம் ரொம்ப டேலண்டட் தான், பட் அது வெளியில எக்ஸ்போர்ட் பண்ண நீங்க லைக் யூ ஆர் லிட்டில் பிட் ஷை. ஓகே. ஸோ ஐ திங்க் அவர் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் மே நோ மீ. ஓகே. I think if our senior professors are there means they would have been judged me. So my actually நான் எப்படின்னா I would say about myself. Okay. எனக்கு இந்த பேசுறது கம்யூனிகேஷன் இஷ்யூ வாஸ் மை பிக்கஸ்ட் இஷ்யூ. நான் பொதுவாகவே இப்படி பேசணும்னா லைக் ஐ வில் ஸ்டார்ட் ஷிவரிங். ஓகே. எனக்கு பயம் வந்துடும். அண்ட் ஈவன் உங்கள்கிட்ட பேசினா கூட ஐ ஹேவ் தட் ஃபியர், பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக். ஓகே. நம்ம காலேஜுக்காக லைக் பாண்டியன் சார் கால் பண்ணி எனக்கு கேட்டாங்க. I immediately I told yes, because நம்ம காலேஜ் பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இட்ஸ் மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. பிகாஸ் என்னைக்குமே நான் ப்ரௌட் தான் நசரத் காலேஜ்ல படிக்கணும். ஸோ வெளியில போனா கூட யூ கேன் பி வெரி ப்ரௌட் தட் யூ ஹவ் ஸ்டடி இன் நசரத் காலேஜ். ஓகே. அண்ட் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா எஸ், ஸோ ஃபியர்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்ம காலேஜில் வந்தோடனே லைக் கம்யூனிகேஷன் இஷ்யூ வாஸ் மை பிக்கஸ்ட் இஷ்யூ. ஓகே, எனக்கு இந்த இங்கிலீஷில் பேசணும், ஃப்ளூயண்டாக பேசணும், இட் ஓன்ட் கம். லைக் ஐ வாஸ் நாட் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். அண்ட் செகண்ட் திங் இஸ் லைக் ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர். ஸ்டேஜில் ஏறி மைக் படிச்சு பேசினா ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஓவர் கம் ஃப்ரம் திஸ். ஓகே, அண்ட் இதுக்கு எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம காலேஜ் தான் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து லைக் நான் டைரக்டா லைக் 40 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி செமினார் பேசுறதுக்கே பயப்படுறேன்னா, ஐ வாஸ் ஸ்பீக்கிங் லைக் ஆல்மோஸ்ட் 500 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம காலேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு. அது முன்னாடி ஸ்டேஜ்ல இருந்து பேசினேன், லைக் வித் ஆல் த லைக் பிக் லைக் டெலிகேட்ஸ் அவங்க முன்னாடி இருந்து பேசினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன், லைக் ஐ மேட் மெனி மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருங்க. ஸோ செகண்ட் டைம் பேசும்போது தேர் வில் பி லைக் கான்ஃபிடன்ஸ், நம்மளுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ஐ கேன் ஸ்பீக். ஸோ இந்த பேசுறதுனாலே லைக் என்ன இப்போ நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா, நான் அன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல இருந்து பேசினேன், பயந்து லைக் அரைகுறையா பேசி இப்படி பேசினதால தான் இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கேன். ஐ கேன் ஸ்பீக். இஃப் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட பேசணும், நம்ம நார்மலா அப்படி இப்படி பேச முடியாது. ஸோ ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் பேசுறேன்னா இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் 100% நம்ம காலேஜ் கொடுத்த தைரியம் தான். அன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல எவ்வளவு முன்னாடி இங்கிலீஷ்ல பேசினதுனால மட்டும்தான் என்னால் இப்போ பேச முடியுது கிளைண்ட் கூட. கிளைண்ட் கூட பேசினாதான் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், லைக் அப்கிரேட்ஸ், நம்ம ப்ரொஃபஷனல் அப்கிரேட் எல்லாமே வரும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் சொல்றேன், நம்ம பயத்துல இருந்து வெளில வரணும். எனக்கு இப்போ கூட பயம் இருக்கு, பட் வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட். ஓகே கைஸ், ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங் சொல்றேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் லைக் நம்ம காலேஜ்ல இப்போ நீங்க முன்னாடி கம்பேர் பண்ணி இப்போ ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் தே ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் யூ. நீங்க யாரும் பயப்படணும் தேவையில்ல, ஜஸ்ட் பி ஃப்ரீ. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இல்லை கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி போகணும், என்ன வேணா நீ தைரியமா உங்ககிட்ட கேட்டுக்கலாம். லைக் சார் எனக்கு இப்படி இருக்கு, மேம் இப்படி இருக்கு, டவுட் என்ன பண்ணும் ஓப்பனா கேட்டுக்கலாம். பிகாஸ் தே ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, இப்போ கூட நீங்க பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. தேவர் மேம் அண்ட் சார் ரெண்டு பேருமே உங்ககிட்ட கீப் ஆன் தேவர் ஆஸ்கிங் சம்மன் ஆன்சர். ஈவன் தே நேம் கூட நோட் பண்ணாங்க, பட் நோ வர் ரெஸ்பாண்டிங். ஓகே, அது மேபி அது பயத்தினால தான், பட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தட் கைஸ். ஓகே, இப்போ இந்த இவ்வளோ நீங்க பண்ணி கூட தேவர் மெயின்டைன் தட் பேஷன்ஸ். ஓகே, எப்பவுமே இது வேணா உங்களுக்கு வேணா கிளாஸ்ல வந்து சொல்லிக்கலாம் நீங்க ஏன் பேசலன்னு, பட் இது உங்களுக்கு கிளாஸ்ல அஃபெக்டே ஆகாது. ஜஸ்ட் நீங்க உங்களோட பர்சனல் நாலேஜ் மெயின்டைன் பண்ணதுக்காக மட்டும்தான் இந்த செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால சொல்றேன், ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க. இங்க நீங்க கொஞ்சம் டைம் பேசுறதுனால மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பேச தைரியம் வரும். அதனால சொல்றேன். ஸோ நான் மெயின் விஷயம் என்ன இன்னைக்கு பேச வந்தேன் பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம காலேஜ். ஓகே, நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லைக் இப்போ ஆல்மோஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சிச்சு, கோவிட்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க காலேஜ் போனாலும் யூ ஹேவ் டு லைக் அந்த பிஃபோர் 2 years முன்னாடி எப்படி இருந்தீங்க அது மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு பி தேர். ஏன்னா இந்த ஃபைனல் இயர்ல நீங்க எப்படி உங்க காலேஜ் உங்க அகாடமிக்ஸ் மெயின்டைன் பண்றீங்களோ அதான் உங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டிசைட் பண்ண போகுது. வெதர் யூ வாண்ட் டு டூ யுவர் பிஜி ஆர் உங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாப்ஸ் வேணும் என்ன இருந்தாலும் யூ ஹேவ் திஸ் தேர்ட் இயர் வில் கோ. இந்த தேர்ட் இயர் தான் டிசைட் பண்ணுவோம் உங்களை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லைக் ஆனஸ்டா சொல்றேன் கேஸ், இது நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ண விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். டோட்டலி மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே கேஸ், ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம காலேஜ்ல சீரியஸா சொல்றேன், நம்ம எல்லா ப்ரொஃபசர்ஸ் கூட அந்த லைக் வாட் வி சே இந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கு தெரியுமா கைஸ், அது மெயின்டைன் பண்ணணும் டெஃபினெட்லி சீரியஸ்லி. இப்போ நீங்க என்ன பத்தி எந்த ப்ரொஃபஸர்ட்ட கேட்டாலும் ஆஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நல்லா எல்லாம் படிக்க மாட்டேன். ஐ வாஸ் லைக் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, படிப்பேன், தேவைக்கு படிப்பேன். பட் இந்த ஒரு எக்ஸ்பெக்ட் ஒன்று விஷயம் இருக்கு தெரியுமா கைஸ், ப்ரொஃபசர்ஸ் கூட வெதர் ஹூம்ஸ் ஒரு ப்ரொஃபசர்ஸ்னு இல்லை, உங்களோட வயசுக்கு மேல யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க தெரியுமா கைஸ், அதுதான் உங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ண போகுது. ஓகே, ஸோ அது அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிப்ளின் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபியூச்சர் தானே வளர்தான் போகுது. பிகாஸ் இந்த ரெஸ்பெக்ட் தான் உங்க ஃபியூச்சர் நீங்க எந்த கம்பெனியை ஜாயின் பண்றீங்களோ அவங்க எப்படி பேசணும் இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மெயின் விஷயம் நீங்க பாத்துக்கோங்க. பிகாஸ் நான் எந்த டீச்சர் ஸ்ரீலிதா, ஓகே அவன் சைலண்டான பையன், ஷையான பையன் அப்படி சொல்லுவாங்க நம்புறேன். ஓகே, ஸோ அப்படிதான். ஸோ அப்படி இருந்த பையன் தான் நான். ஓகே, ஸோ இதுதான் என்ன ஃபியூச்சர். இப்போ நான் கம்பெனில ஒர்க் பண்ணா கூட இதுதான் என் கம்பெனில ஓகே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தருது. ஓகே, ஸோ செகண்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா, லைக் யூ ஹேவ் டு மெயின் விஷயம் உங்க கம்யூனிகேஷன். நீங்க பேசணும், சும்மா பேசணும். கிளாஸ்ல சின்ன டவுட் இருந்தா கூட எந்திச்சு கேட்டுக்கணும், மேம் எனக்கு டவுட் இருக்கு சார், டவுட் இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்க பேசினாதான் உங்களுக்கு தெரியும். பசங்க கிண்டல் பண்ணுவாங்களா இருந்தா சீரியஸா உங்களால லைஃப்ல முன்னாடி வரவே முடியாது. நான் ஏன் மறுபடியும் இந்த பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நான் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே, ஸோ இது நீங்க அப்புறமா உங்களால இந்த தேர்ட் இயர் காலேஜ் லைஃப் உங்களுக்கு வர முடியாது. ஜாப் போயினா ரொம்ப பிஸி ஆயிருவீங்க. ஓகே, ஸோ அதனால தான் சொல்றேன். அண்ட் கிளாஸ்ல செமினார்ஸ் இருந்தா, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் முன்னாடி வந்து வாலண்டியரிங்கா ஹோஸ்ட் பண்ணுங்க. நீங்க டிபார்ட்மெண்ட் ஈச் இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க. லைக் மெயின் திங் நீங்க செமினார் எடுக்கும் கிளாஸ். டெஃபினெட்லி யூ கைஸ் வில் பி ஹேவிங் செமினார்ஸ். உங்க எல்லாருக்குமே இருக்கும். தோ நீங்க ஃபைனல் இயர்ஸ் இருக்கிறதுனால டெஃபினெட்லி செமினார்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரியா பேசுங்க. அது பேச சும்மா
வந்து லைக் நான் செமினார் கொடுக்கணுமே மார்க் போடுவாங்கன்னு பேசுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுங்க. பிகாஸ் இதெல்லாம் மேபி சின்ன விஷயமா தெரியலாம், பட் இதெல்லாம் உங்க ஃபியூச்சர் ரொம்ப பெருசா ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அதான் இதெல்லாம் பேசுங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் லைக் இளமதி மேம், பிரசன்னா மேம், ஷிபி மேம், ஷி வாஸ் மை ஹெச்ஓடி, தென் சரண்யா மேம், அப்புறம் திவ்யா மேம், ரொம்ப பேர் இருந்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எல்லாரோட பேர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பிகாஸ் எனக்கு அவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட மெயின் விஷயம் வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே கைஸ், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், பட் ஸ்டாஃப்ஸ் கொடுத்த சப்போர்ட் இருக்கு தான், தட் ரியலி ஹெல்ப்டு மீ. ஓகே, ஸோ அதனால சொல்லுவேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் செமினார் கூப்பிட்டா கூட ஐ யூஸ் டு அட்டெண்ட். டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனா ஓகே, ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வெளி காலேஜ் வெல்டெக் ஆனால் எங்க இருந்து வந்தாங்க, லைக் எனக்கு நான் லாயடா காலேஜ்ல அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம நசரத் காலேஜ்ல இருந்தாலே மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா கைஸ், லைக் வெளியில போனா நசரத் காலேஜ் சொன்னா அவ்வளோ எதுவும் தெரியாது. பட் எங்க டிபார்ட்மெண்ட் ஐ எம் ஸ்டில் ப்ரௌட், நான் ப்ரௌடா இருக்கேன். எங்க பேட்ச்ல வந்து நம்ம சென்னையில எந்த காலேஜ்ல இன்வைட் பண்ணாலும் யூஸ் டு கோ அண்ட் பார்ட்டிசிபேட். எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நசரத் காலேஜ்னா ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு. ஓகே, அண்ட் பசங்க மேபி கேட்பாங்க நசரத் காலேஜ் எங்க, ஆவடி, கன்னடபாளையம், they may be asking you, but you have to be very proud saying that we are studying in a Nazareth college, that too in ஆவடி. ஓகே, இதே மாதிரி காலேஜ்ல இருந்து இதே மாதிரி பெரிய காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் இல்ல, வின் பண்ணிட்டு வரணும். தட் இஸ் த மெயின் திங். ஸோ எங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க போவோம். லைக் டெஃபினெட்லி எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல there will be name. எங்களுக்கு கேட்கலாம் மாட்டாங்க ஸ்டாஃப், they will directly giving என் பேர் டைரக்டா கொடுத்துருவாங்க. ஸ்ரீ டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் டு கோ லாயடா காலேஜ், WCC காலேஜ், தென் இன்னும் ரொம்ப வெல்டெக் காலேஜ்ல போயிருக்கோம். எல்லா காலேஜ்ல போவோம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், வின் பண்ணிட்டு வருவோம் கைஸ். ஓகே, அப்பதான் நம்ம நசரத் காலேஜுக்குன்னு ஒரு பேர் அப்பதான் வெளியே தெரியும். ஆக்சுவலி எங்க டைம்ல எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா நாங்க லைக் நம்ம காலேஜ் பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. தென் ஆஃப்டர் சோ மச் ஆஃப் இயர்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் லைக் பிபிஏ, ஐ ஹோப் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர். ஓகே, நான் காமனா தான் பேசுறேன், பட் இந்த விஷயம் பர்டிகுலர் பிபிஏ பசங்க தான் சொல்றேன். ஏன்னா பிபிஏ பசங்கனால தேர் வில் பி அ நேம் கைஸ். ஸோ யூ ஹாவ் டு, இப்போ ஐ திங்க் இப்போ உள்ள பசங்க ரொம்ப நல்ல பசங்க, டேலண்டட் பசங்க. ஓகே கைஸ், ஸோ அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ எங்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃபங்க்ஷன் வாஸ் லைக் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு 2-3 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்க வந்து we made it like கிராண்ட், ரொம்ப கிராண்டா பிபிஏ டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். இன் பிஏ பிளாக் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே இன்வைட் பண்ணாங்க. எல்லா பெரிய பெரிய காலேஜஸ் வந்திருந்தாங்க. நம்ம காலேஜ் பெரிய பெரிய காலேஜ்னா பெரிய லைக் எல்லாருமே வந்திருந்தாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜும் இன்வைட் பண்ணோம், ரொம்ப பெருசா பண்ணோம், கிராண்டா பண்ணோம். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைக் லெசன்ஸ் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு ஸ்ரீஜித், ஓகே ஸ்ரீஜித் இப்படி ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணோம், ஆங்கர் பண்ணோம், பேசணும். லைக் நம்ம நல்லா பேசுறோமோ தப்பா பேசுறோமோ சம்திங் நான் பேசினேன். லைக் சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணேன். லைக் ஈச் திங்ஸ் லைக் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு இது என்னோட காலேஜ் தான் கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ டெஃபினெட்லி நான் எப்பவுமே நம்ம நசரத் காலேஜுக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருப்பேன். ஸோ இந்த விஷயம் சின்ன சின்ன விஷயம் கற்றுக் கொடுத்தா எனக்கு இப்போ ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. பிகாஸ் எனிவே ப்ரொஃபஷனல் இல்லாமல் முன்னாடி இருக்கவங்க ஜிதின் ப்ரோ அண்ட் பாலாஜி சார் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது எல்லாம் முன்னாடி நம்மளுக்கு மெயின் விஷயம் டிசிப்ளின் வேணுங்க. டிசிப்ளின் இருந்தால் மட்டும் நம்மளால லைஃப்ல முன்னாடி போக முடியும். ஓகே, சீரியஸா இதுதான் நம்மளோட பேசிக் திங். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம டிசிப்ளின் மட்டும் இருந்தா போதும், சீரியஸா லைஃப்ல போகலாம். நீங்க இப்போ காலேஜ்ல கொஞ்சம் கிரேசியா இருக்கலாம், பசங்க அப்படி இப்படி எல்லாம் இருக்கலாம், பட் இந்த தேர்ட் இயர்ல தான் உங்களுக்கு நீங்களே உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. லைக் என்ன சொல்லலாம், லைக் சின்ன சின்ன விஷயம் தான் இது, பட் இது உங்களுக்கு ரொம்ப டெவலப் ஆக போகுது. லைக் நீ ஸ்டாஃப் ரெஸ்பெக்டா பேசுறது, கம்மிங் இன் ஃபார்மல்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆக போகுது. ஓகே, ஸோ எனக்குன்னா நான் சொல்றேங்க, ஆல்மோஸ்ட் நமக்கு நான் படிக்கிற டைம்ல ஆல்மோஸ்ட் 12 கம்பெனிஸ் வந்துருச்சு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஆல் த டாப் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டாப் கம்பெனிஸ் இன்வைட் பண்ணாங்க. இன் தட் ஐ ஹவ் செலக்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 9 கம்பெனிஸ். எல்லாமே செலக்ட் ஆயிட்டேன். டாடா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சதர்லேண்ட், ஆக்னிஸ், டாப் கம்பெனிஸ் எல்லாமே செலக்ட் ஆயிட்டேன். ஓகே, கேப் ஜெமினி. இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா லைக் யூ காய்ஸ் இப்போ நீங்க ஃபைனல் இயர் கிளியர் பண்றப்போ உங்க கையில இருக்கணும் ஆஃபர் லெட்டர். மினிமம் 5 ஆஃபர் லெட்டர் இருந்தால் தான் யூ ஹவ் டு செலக்ட். லைக் நான் இன்ஃபோஸ்ல ஜாயின் பண்ணலாம், டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணலாமா, லைக் நீங்க யூ கைஸ் ஹேவ் டு செலக்ட். ஓகே கைஸ், ஸோ இப்படி இப்படியா காலேஜ் முடிச்சிருக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜாப் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது. மினிமம் தேர் ஷுட் பி 5 or 3 ஆஃபர் லெட்டர் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, அண்ட் இன்டர்வியூ எப்படின்னா லைக் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்றேங்க. ஸோ இன்டர்வியூ ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க கைஸ். இப்போ நான் ரொம்ப ஸ்பீடா பேசுறேன்னா டெல் மீ, ஜஸ்ட் ஐ வில் மேக் மை செல்ஃப் ஸ்லோவர். ஓகே, புரியுதானே? ஃபைன். ஓகே, ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப டஃபாலாம் இருக்காது. தோ நீங்க ஃப்ரெஷர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு சிம்பிளா தான் கேட்பாங்க. உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் போதும், ரொம்ப நல்லா இங்கிலீஷ்லாம் வேணும்லாம் தேவையில்லை. சிம்பிள் இங்கிலீஷ் போதும், பட் இங்கிலீஷ் பேசணும். ஓகே கைஸ்,
சிம்பிள் இங்கிலீஷ் பேசினாலே போதும், பட் கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க. டிசிஎஸ்னா இருந்தா கூட அப்பதான் செலக்ட் ஆவீங்க. அவங்க ஜஸ்ட் நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ் பேசணும், பட் பேசிக் இங்கிலீஷா இருந்தாலும் தைரியமா பேசணும், அது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க. இந்த டூ நானே செலக்ட் ஆயிட்டேன், டெஃபினெட்லி நீ செலக்ட் ஆவீங்க. ஓகே, இந்த டூ குட் தெர் வில் பி இந்த இப்போலாம் ரொம்ப குட் பேக்கேஜஸ் தராங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க. ஸோ தைரியமா பேசுங்க. அது ஒரு விஷயம் தான் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க அட்டன் பண்ணாலே போதுங்க, நீங்க செலக்ட் ஆவீங்க. நீங்களே இமேஜின் பண்ண மாட்டீங்க, போய் அட்டன் பண்ணுவீங்க, ஓ செலக்ட் ஆயிட்டேன்னு இருப்பீங்க. ஸோ டிசிஎஸ்லாம் எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா கைஸ்? நான் நினைச்சேன் டிசிஎஸ் செலக்ட் ஆகணும், அண்ட் என் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால சொன்னேன், ஜஸ்ட் அட்டன் மட்டும் பண்ணுங்க கைஸ். அங்க போனா தானாவே உங்களுக்கு தைரியம் வந்துடும். டிசிஎஸ்ல அட்டன் பண்ணுங்க, செலக்ட் ஆயிருவீங்க. டிசிஎஸ் மட்டும் இல்ல, எல்லா கம்பெனிஸுமே இருக்கு. தெர் இஸ் இப்போலாம் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஆல் கம்பெனிஸ் ஆர் லைக் லைக் வெல் லைக் ரொம்ப நல்ல கம்பெனியா தான், வெல் செட்டில்ட் இன் அவர் லைக் இண்டஸ்ட்ரி, லைக் பிபிஓ இண்டஸ்ட்ரி. ஸோ ஈஸியா எல்லாம் செலக்ட் ஆயிருவீங்க. தென் இதுதான் நெக்ஸ்ட் திங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நோட்ஸ் எடுத்து வச்சு உங்ககிட்ட பேசுறேன், பட் பார்ட்டிசிபேஷன் இஸ் மச் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டட். ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க, நான் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பேசணும்னு சொன்னேன். தென் கம்யூனிகேஷன் கான்ஃபரன்ஸ், இதுதாங்க. ஸோ இதுதான் மெயின் விஷயம். இஃப் உங்களுக்கு உங்களோட அகாடமிக்ஸ் லெவலில் நான் பிபிஏ முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் எனக்கு என்ன படிக்கணும், ஒரு எம்பிஏ பண்ணா கரெக்டா இருக்குமா, இதை பத்தி நான் கேட்கணும்னு கேள்வினா இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் கால் மீ அண்ட் ஆஸ்க். என் நம்பர் வந்து பாண்டியன் சார்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட டைரக்டா கால் பண்ணி கேளுங்க. ஹி மே பி ஷேரிங் யூ மை நம்பர்ஸ், ஆர் ஹி மே பி லைக் இல்லைன்னா ஒரு ஆஃப்லைன் செக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நான் கிளியரா சொல்லி தரேன். லைக் இல்லைன்னா இன்டர்வியூஸ் எப்படி அட்டென்ட் பண்ணணும், லைக் கம்பெனிஸ். ஸ்ரிஜித் 1 minute ஸ்ரிஜித். நான் பசங்களை பிபிஏ அண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றேன். அவங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது என்ன சஜஷன் இருக்குன்றதா பேஸ்ட் ஆன் தட் வி வில் ஹேவ் ஒன் ஆஃப்லைன் செஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டார்டட் லாஸ்ட் அகாடமிக் இயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு நோட்டபிள் அலும்னை கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? நான் பசங்களை மீட் பண்ணிட்டு ஐ வில் இன்வைட் யூ. இது நமக்கு வந்து ஒரு பிகினிங் தான். சரிங்களா? ஏன்னா பசங்களுமே வந்துட்டு பேச மாட்டாங்க. இது ஒரு 2-way ப்ராசஸ் இருந்தா வந்துட்டு இட் வுட் பி எஃபெக்டிவ். பசங்களுக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கிறோம், இந்த ஈவன் அப்பவும் வந்துட்டு தேர் நாட் ரெடி டு ஸ்பீக். அது வந்து என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பசங்களை மீட் பண்ணிட்டு ஐ வில் இன்ஃபார்ம் யூ. நான் உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸும் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். சரிங்களா? ஆஃப்லைன் செஷனும் அரேஞ்ச் பண்றேன். உங்களோட அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி we will do something for final year student. ஓகே ஓகே சார். ஸோ அதான் ஓகே, தேங்க்யூ சார், நோ ப்ராப்ளம். அது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஸோ நோ இஷ்யூஸ் ஆன் தட். பட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான். ஸோ நீங்க லைக் என்ன ரொம்ப டிஃப்ரெண்டெல்லாம் பார்க்காதீங்க. நான் உங்களை மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட் தான், லைக் பிஃபோர் 5 years. ஓகே, நார்மலாக பாஸ் அவுட் ஆகி போனேன். லைக் இப்போ சார் கால் பண்ணி என்னை இன்வைட் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு I believe that I have done something good for our college. So அதனால தான் still I am into the college. And ஸோ அதை மெயினாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட லைக் உங்களோட ப்ரொஃபஷன் அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் படிக்க முடியும். எப்படி நம்ம லைக் ஓகே காலேஜ் முடிச்சா போதும் அப்படின்னு இருந்தால் டெஃபினெட்லி யூ கேனாட் கம் அவுட் இன் லைஃப். பிகாஸ் இந்த காலேஜ் லைஃப் முடிச்சா ரொம்ப கஷ்டப்படுங்க. இப்போ அவங்க காலேஜ் ஹெல்ப் இவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க ஹெல்ப்போட லைக் ஃபியூச்சரில் படித்தா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி a very helpful thing for you guys. Okay, so actually நான் என்ன படிச்சேன், நான் பிபிஏ முடிச்சேன். then I got selected in TCS செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் I started my MBA. okay guys, MBA பண்ணி like night I used to do my shift, morning I used to go for college. okay, so MBA பண்ணி MBA I have completed my MBA finance. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நம்ம கம்பெனிஸும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்காக 2 years பிஜி படிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்கீம்ஸ் இருக்கு. கம்பெனிஸ் டைம் கொடுப்பாங்க. இது ரொம்ப விஷயம் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் ஆஃப்லைன் செக்ஷன் பண்ணா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ ஃபீல் வெரி ஃப்ரீ. நான் சொல்றேன், இந்த கூகுள் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பேச மாட்டீங்கன்னா டைரக்டா பேச ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ தைரியமா பேசுங்க. மெயின் விஷயஸ் நான் சொல்லிட்டு பாருங்க. செமினார்ஸ் கண்டிப்பா செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறேன்னு வச்சுக்காதீங்க. பட் செமினார்ஸ் வில் ஹெல்ப் யூ மோர் தென் உங்க மார்க்ஸை விட உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷனை செலக்ட் பண்றதுக்காக உங்க செமினார்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, எனிவே இன்டர்னல் மார்க்ஸ் வில் பி தேர். பட் நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக செமினார்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ப்ரிப்பேர் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணுங்க. சும்மா பேசாதீங்க, செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. தென் கம்யூனிகேஷன் சும்மாவே நீங்க பேசுங்க. இங்கிலீஷ்ல பேசினாதான் உங்களால இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நீங்க இங்கிலீஷ்ல பேசி ஆகணும். அப்பதான் உங்களால டூ சம்திங் இந்த லெவல்ல. அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகணும்னா we need some English. ஓகே guys, பேசிக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே guys, அது மட்டும்தான். இந்த 2 விஷயம் தான். நீங்க 2 விஷயத்துல வெளில வந்தாலே டெஃபினெட்லி யூ கேன் சக்சீட் இன் லைஃப். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அண்ட் காலேஜ் ஸ்டாஃப், பிரின்சிபல், செக்ரட்டரிஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸ்டில்
calling and inviting me. So thank you so much. And any questions, guys? எல்லாம் கேட்டுக்கோங்க. Now I have a doubt. Yeah, சொல்லுங்க. As you said you had worked in TCS, let me tell you please what is about TCS communication. Yeah, sure. It's Subhashni, right? Who is speaking? Can I know? Myself Arun Kumar from 3rd PCA. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ நீங்க என்ன கேட்டீங்கன்னா டிசிஎஸ்ல எப்படி செலக்ட் ஆகணும்னு கேட்டீங்கன்னா about the company. The way how to join in TCS or how to select in TCS. Okay, fine. Super. So yeah, Arun Kumar, yeah, anyway, definitely the campus interviews will be happening in your college. Okay, definitely TCS கண்டிப்பா வரும். I hope TCS எல்லா வருஷமே TCS வரும் நம்ம காலேஜ்ல. So இந்த வருஷம் TCS வரும். So TCS like there will be like they may be calling you. எல்லாருமே போய் அட்டெண்ட் பண்ணலாம். So the thing is that TCSல into உங்க காலேஜ்ல வந்து லைக் கண்டக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் கோ அண்ட் அட்டெண்ட். அங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, பேசிக் டெஸ்ட் வைப்பாங்க, லைக் ரிட்டன் டெஸ்ட் will be very easy, but ஈஸி தான். பட் ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் கூகுள சர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணோன்னா தேர் வில் பி லைக் ஹெச்ஆர் டைரக்டா அவங்க பார்த்து கேட்பாங்க. அந்த விஷயத்துல மட்டும்தான் கைஸ் நிறைய பேர் ஸ்டக் ஆகுறாங்க. ஓகேவா, அவங்க இங்கிலீஷ்ல பேசணும். இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்பீக் வாட் யூ நோ. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல அவங்க தெரிஞ்ச சிம்பிளா தான் கேட்பாங்க. இப்போ ஹாய் அருண்குமார், லாஸ்டா என்ன மூவி பாத்தீங்கன்னு கேட்பாங்க. நீங்க சும்மா விக்ரம் சொன்னா ஓகே டெல் மீ தி ஸ்டோரி ஆஃப் விக்ரம் இன் இங்கிலீஷ்னு சொல்லுங்க. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க பேசுங்க, தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசுங்க, கண்டிப்பா செலக்ட் ஆகுது. ஆக்சுவலி எங்க பேட்ச்ல ரொம்ப பசங்களுக்கு அப்படிதான் வச்சாங்க. எனக்கு கூட கேட்டாங்க கேள்வி எப்படி லைக் எந்த மூவி பாத்தீங்க ஸ்டோரி சொல்லுங்க. அது சொன்னா அவங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா லைக் இப்போ அருண்குமாரோட கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உங்களால ஃபியூச்சர்ல இப்போ ஆஃபீஸ் வந்தா கிளைண்ட் கூட பேச முடியுமா என்ன டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவங்க சும்மா இப்படி கேட்கறாங்க. ஓகேவா, Okay now. நீங்க தைரியமா பேசுங்க. ஓகேவா, செலக்ட் ஆயிருவீங்க ஏதாவது. Sure na, thank you na. ஓகே இன் ஃபியூச்சர்ல யாருக்கான டவுட் இருந்தா தாராளமா கேட்டுக்கோங்க. Sure na, I will communicate you na. Yeah, sure. Thank you, Arun Kumar. Thank you. Thank you, sir. Srijit. Yes, sir. Thank you, Thambi. Yeah, okay. Thank you so much. நான் உங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் செஷனும் அரேஞ்ச் பண்றேன், பசங்களை மீட் பண்ணிட்டு. Okay, once again, thank you so much. Thank you so much, sir. Thanks for the opportunity. Yeah. I should only thank you first. Okay. Yes, no problem, sir. Yeah, I am always. Okay, Srijit. Next, Suraj பேசுறார். அவர் வந்து 2018 passed out. Yeah, okay. Suraj? Hello. Keda sir? Yeah, Suraj. Yeah. Your voice is audible. Good morning. Okay. Thank you so much for joining with us. Okay, sorry, நமக்கு இந்த நெட்வொர்க் இஷ்யூனால உங்களுக்கு நான் கரெக்ட் டைம் என்னால ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியல. First of all, sorry. Yeah, okay. Students ரொம்ப நேரமா 10:30 ல இருந்தே இருக்காங்க லைன்ல. Okay, you can proceed. I don't want to waste your time. Okay, you can proceed. Hi all. எல்லாரும் ஜூனியர்ஸா இருக்கீங்க. Thank you that என்ன இன்வைட் பண்ணதுக்கு first of all thank you. And இன்னைக்கு ஆக்சுவலா வேர்ல்ட்ஸ் டிராஃபிக்கிங் டே, டிராஃபிக்கிங் டே. ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக வந்தேன். இன்ஃபேக்ட் நேத்தே சார் கேட்டிருந்தாரு, அதுக்காக இமீடியட்டா வெளியே அவுட்டோர்ல வந்து உங்ககிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு. சாரி ஃபார் தட். அண்ட் நான் வந்து சூரஜ் அண்ட் கம்ப்ளீட்டட் மை பிபிஏ இன் Nazareth காலேஜ். ஸ்ரீஜித் ப்ரோ என் சீனியர் ஆக்சுவலா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணேன், டாடா கிளாஸ் எட்ஜ். தென் அது ரிசைன் பண்ணிட்டு நான் MSW ஹிந்து காலேஜ்ல போட்டேன். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து MA கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் கெரியர் எப்படி இருந்துச்சுன்னா, அவராச்சும் ஸ்ரீஜித் ப்ரோ ஆச்சும் பரவாயில்ல, அபோவ் ஆவரேஜ். நான்லாம் பிலோ ஆவரேஜ், ஒரு லாஸ்ட் அடிமட்டத்து பீஸா இருந்தேன் நான்லாம். ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் என் 5th ஸ்டாண்டர்ட்ல என் டீச்சர் வந்து என்னை இவன்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் சொல்லிட்டு, ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் எங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நான் வில்லிவாக்கம் ரயில்வே சைல்ட் லைன்ல வந்து கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 34 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து நான் ஆன்சரபிள். அண்ட் ஐ யூஸ் டு ரெகுலர்லி கம்யூனிகேட் வித் தெம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Nazareth காலேஜ் வந்து எனக்கு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு டெவலப் மை செல்ஃப். அண்ட் ஒரு க்ளோ எனக்கு அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வரையும் நான் இங்கே ஒரு டல் ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஐ காட் டு நோ ரோட்ராக்ல வந்து இன்ஃபேக்ட் சிஜித் ப்ரோ இருந்தார். ஹி வாஸ் தி பிரசிடென்ட் ஃபார் மீ ஆன் மை ஃபர்ஸ்ட் இயர். அண்ட் ஸோ அவரு கூட சேர்ந்து க்ரோ ஆக ஆரம்பித்தோம். ஸோ நேசரத் காலேஜ் தான் எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா இன்டர்வியூவும் அட்டன் பண்ணேன். கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே 16 கம்பெனிஸ் ஏதோ வந்துச்சு, 16 அட்டன் பண்ணேன். ஆனால் எந்த கம்பெனிலையும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல எக்ஸப்ட் டிசிஎஸ். டிசிஎஸ்ல கிடைச்சி, இன்ஃபேக்ட் நான் டிசிஎஸ்ல அட்டன் பண்ணும்போது எனக்கு 2 அரியர் இருந்துச்சு. எந்த செமிஸ்டர்லயுமே நான் கிளியராகி வந்ததே இல்லை. ஆல் கிளியர்ன்ற ஒரு மார்க் ஷீட் என்கிட்ட இல்லவே இல்லை இது வரையும். பட் ஈவன் தோ எனக்கு வந்து டிசிஎஸ்ல கிடைச்சிச்சு. கம்யூனிகேஷன் வைஸ் நான் டெவலப் பண்ணது எப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் நீங்க கண்ணாடி நின்று பேசுங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா ஜஸ்ட் கஸ்டமர் கேர் கிட்ட அப்பப்போ கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்றேன், ஏன் ஒர்க் நடக்கணும்னு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதுதான் என் கம்யூனிகேஷன் நான் பில்டப் பண்ணிக்கிறது. எனக்கு அங்கேதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிச்சு. தென் for various reason. Hello, கேக்குதா எல்லாருமே? Yes, your voice is audible, Suraj. You can. Okay. So TCS ல கிடைச்சிச்சு. ஈவன் தோ ஒரு ஆஃபீஸ் டெஸ்க்ல உட்காந்து பண்ற ஒர்க் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் யோசிச்சேன். தென் எனக்கு அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரோட்ராக் மூலியமா, நேசரத் ரோட்ராக் மூலியமா எனக்கு தனியா கிடைச்சிச்சு. தட் வாஸ் மை first employee opportunity that டாடா கிளாஸ் எட்ஜ்ல எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டியூ டு சம் வேரியஸ் ரீசன் நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு எம்எஸ்டபிள்யூ பண்ணேன். எம்எஸ்டபிள்யூ பண்ணும்போது யூஸ்வலா எல்லாருமே எம்பிஏ அண்ட் அதர் கோர்சஸ் எடுக்கும்போது நான் எம்எஸ்டபிள்யூ எடுத்தது ரீசன் வந்து என்னன்னா, எக்ஸ்ப்ளோஷர் வந்து எம்எஸ்டபிள்யூல ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து எம்எஸ்டபிள்யூ எடுத்தேன். ஸோ ஐ காட் நிறைய கான்டாக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வேலையில ஜாயின் பண்ணும்போது நான் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ட்டு. ஸோ சைல்ட்லைன்ல ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுல என்ன ஒர்க் நடக்கும்ட்டு யாருக்குமே எனக்கு ப்ரீவியஸா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ என்னை இன்ஸ்டால் பண்ணாங்க. வில்லிவாக்கம் ஸ்டேஷன்ல டெஸ்க் இருக்கு. ஸோ அந்த வில்லிவாக்கம் டெஸ்க், அதாவது என் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் பெரம்பூர் டு திருவள்ளூர் வரையும் ஏதாச்சும் பசங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நீங்க 1098 கால் பண்ணி சொல்லுவீங்க. அங்க இருந்து ரெஸ்கியூ பண்றது என் டீமா தான் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் நான் மேனேஜ் பண்ண அந்த டீமை நான் மேனேஜ் பண்றது ஸோ ப்ரௌட் ஆஃப் மீ தட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்ளை ஃப்ரம் தேம். இன்னைக்கு கூட ஒரு இது ஆர்பிஎஃப், ஹோப் எல்லாருமே தெரியும்ட்டு. ஆர்பிஎஃப் இந்த சென்ஸ் ரயில்வே ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்து இங்கே நின்றுட்டு இருந்த இந்த தென் சார் சொன்னாரு டைம் வந்துச்சு சூரஜ். ஸோ அவங்களை பாஸ் பண்ணி வச்சுட்டு தென் ஐ தாட் அவங்களுக்கு கண்டினியூ பண்ணலான்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மீ. அண்ட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா உங்களுக்கு? ஹலோ Suraj? Yes, sir. பசங்க தெரியல அவங்க ஏன் பேச மாட்டாங்க தெரியல, பட் ஆன்லைன்ல இருக்காங்க. we will do one thing. நான் என்ன பண்ணேன்னா பசங்க கிட்ட போயிட்டு மீட் பண்றேன். பிகாம் அண்ட் பிபிஏ எல்லா ஸ்டூடெண்ட், எல்லா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்மே நான் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு we will do some offline classes. அவங்கள இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுங்க. ரயில்வே பெட்டர் you talk about railway exams. ஸோ நீ ரயில்வே எக்ஸாம்ஸ்குள்ள வந்து எப்படி நம்ம பசங்க என்டர் ஆகணும் அந்த மாதிரி எதனா சஜஷன் கொடுத்தீங்கன்னா it would be better. ஓகே, ரயில்வே எக்ஸாம்ஸ் இல்ல அதான் ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க, நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க எடுத்துக்காதும் அவங்களோட சாய்ஸ். ஏன்னா நம்ம அதுதான் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் we are doing. I don't know why they are not ready to talk. பசங்க அதை ஹெசிடேட் பண்றாங்களா, இல்ல சைக்கலாஜிக்கல் ஹெசிடேஷனா, இல்ல ஷையா ஃபீல் பண்றாங்கன்றது I do not know. இருந்தாலும் அவங்க தேர்ட் இயர்க்குள்ள வந்திருக்காங்க. இதுதான் இந்த அகாடமிக் இயருக்கு அண்ட் திஸ் இஸ் த பிகினிங் டைம். ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சஜஷன், ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்தா ஸோ இட் வுட் பி பெட்டர். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் we are doing this. ஸோ நீங்க ஜஸ்ட் நீங்க அந்த மாதிரி கூட ரயில்வே எக்ஸாம்ஸ்குள்ள எப்படி அவங்களை அப்பியர் பண்ணிக்கலாம், அதுல இருந்து அவங்க எப்படி கிளியர் பண்றது அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இட் வுட் பி பெட்டர்.
ஓகே சார். ஸோ ஆஃப்லைன் செக்ஷன்ல சரியில்லைங்களா சார்? யா ஆஃப்லைன்ல செஷன்ல நீங்க சொல்லுங்க, நான் பசங்களை மீட் பண்றேன். ஓகே பசங்களுடைய ஓகே ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை பார்த்துட்டு we will decide. ஓகே ஓகே சார். அண்ட் தென் ஐ தேங்க்யூ சார். தென் எல்லாருமே தேங்க்யூ ஃபார் நேஷனல் காலேஜ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். வி ஷுட் ஒன்லி தேங்க்யூ. உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட சப்போர்ட் ஆல்வேஸ் வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது, வெல்கம். ஓகே, நான் உங்களுக்கு ஆஃப்லைன் செஷன் எப்போனா ஒரு நாளைக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு ஐ வில் இன்ஃபார்ம் யூ. உங்களோட அவைலபிலிட்டி என்னன்றதை பார்த்துட்டு we will do something. ஷூர் சார். Okay, thank you so much. ஓகே, தேங்க்யூ. Okay, guys, I want you to talk, please. Aarti is here. Aarti, please unmute yourself and Yes, sir. Yes, Aarti. sir. Yes. This is the Yes. last session. Good afternoon, all, and good afternoon, Pandian. Good afternoon, Aarti. You can proceed. So I hope I'm audible. It's clear. Yes, you are audible. Students, please நீங்க உங்களோட ரிப்ளை கொடுங்க ப்ளீஸ். அருண்குமார், பரத்குமார், திவ்யலட்சுமி, பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கிவ் யோர் ரிப்ளை. அவங்க பேசுறது கேக்குதுங்களா? உங்களோட அலும்னா, எங்களோட சீனியர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குதுங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கா? ப்ளீஸ் கிவ் யோர் ரிப்ளை. It's audible. Please say yes sir, no. Yeah, thank you Arunkumar. Aarti? Thank you, sir. Yes, sir. Yeah, okay, Yes, sir. you can First proceed. of all, I would like. Okay, thank you, sir. First of all, I would like to thank Pandian, sir, because he has invited me for this alumni speak up, and I feel very happy because after 5 years, I'm getting connected back to Nazareth College. Like being a Malayali, I'll first of all introduce myself. Ramachandran, and I am a Malayali. Now I'm speaking from Kerala. So at presently, I am an assistant professor of English and Cooperative College in Calicut, Kerala. So my journey from a BA English literature student to a professor, assistant professor, was like so quick as far as I'm concerned, because I never thought that I'll be speaking to few students like you in front of you as an assistant professor. ஏன்னா நான் அங்க சென்னையில் வந்தது 2014. that time I had no idea about like Tamil தெரியாது எனக்கு. அங்க வந்துதா I started learning Tamil, because in my class we were the strength of 71. So only myself and Sunny Karbuli, we were two people who didn't knew Tamil at all. So அங்க வந்து Nazareth Collegeல that thing which guided me to this path was the amazing teachers, the set of teachers which I got. So நீங்க இப்ப நினைப்பீங்க, okay, இந்த அக்கா முடிச்சு போயிட்டாங்க அதனால it's not like that. The teachers of Nazareth College is very friendly, especially my department. Of course, I'm more connected to them. I had a beautiful HOD. Teachers were so good that they not only taught us, ரொம்ப நல்ல மென்டரா இருந்தாங்க. ஏன்னா எந்த இஷ்யூவா இருந்தாலும் we could openly speak up. So that's a great blessing. So நான் வந்து அங்க 2014ல ஜாயின் பண்ணேன், and that time I got admission in Presidency College, but அந்த traveling distance-னால தான் I came to Nazareth College. So I felt okay, compared to that college, this is a small college. இங்க அவ்வளோ ஃபன் எல்லாம் இருக்காது. So it's not like that. நம்ம பெரிய இடத்துல போனாலும் சின்ன இடத்துல போனாலும் it's how we utilize the opportunity. So first and most I only have to tell you people is, நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி யூஸ் பண்றதோ அங்கதான் our victory is. Like இப்ப நான் உங்ககிட்ட யார்கிட்டயாவது பேச சொன்னா how many of you will come forward to speak? When I was sitting like you people, எனக்கும் அந்த பயம் இருந்தது, என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், I don't have any idea. இப்ப இங்கிலீஷ்ல பேசணும், அந்த fear of course you people will be having, even I'll be having. ஆனா நம்ம அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணி எப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றோம், that will take us to a path where we actually want to be. So 3 years of Nazareth College was a wonderful place for me, and I told you நான் வந்து ஒரு மலையாளி. ஸோ அங்க வந்து எனக்கு தமிழ் தெரியாது. I a lot because anga English department English பேசுவாங்க. Okay, but students இப்ப கூட நீங்க when I joined I saw Srijit, my batchmate, he was speaking. அவன் கூட சொல்லிட்டு இருந்தா that you have to speak English. அது நானும் இப்போ சொல்றேன். ஏன்னா once you come out of the college, the communication skill, that is English language
அது வந்து we say it's wind of the world or it's an international language. Without English language எதுவுமே முடியாது. நீங்க இப்போ வாட்ஸ்அப்ல chat பண்றது, இப்போ பேங்க்ல போனா எங்க போனாலும் English is a language which you can't avoid. Of course, Tamil is your mother tongue, Malayalam is my mother tongue, we can't avoid that. ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து நம்ம வேர்ல்ட் இப்போ இருக்கிற ஹோல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் we should start communicating. இப்போ ஐ டெல் யூ மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சென்னை Nazareth காலேஜ் ஜாயின் பண்ணப்போ ஐ டோல்ட் ஐ டோன்ட் நோ தமிழ் அட் ஆல். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். அந்த ஃபுல் காலேஜ்ல பசங்க நான் போகும்போது பீட்டர் சொல்லிட்டு they used to tease me. ஆனா what they meant by this Peter அது எனக்கு தெரியாது. That's why I kept on talking in English. ஆனா later தான் எனக்கு புரிஞ்சது that Peter is something they used to tease people who speak in English. ஆனா that time எனக்கு அது பத்தி தெரியாது. So I kept on speaking in English and அது வந்து இப்போ எனக்கு personally ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. Because we say no spoken English கிளாஸ்க்கு போகணும், இங்கிலீஷ் கத்துறதுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணணும். Actually, there is only one formula to communicate in English, that is practice speaking in English. Till the time நம்ம ரொம்ப grammar learn பண்ணி இல்ல அதோட formulas படிச்சு we can't speak in English. English பேசணும்னா you have to practice. Of course, how did you people started walking? எப்படி சின்ன குழந்தை எப்படி வாக் பண்றவங்க? They'll fall, of course, they'll start walking, வீழ்வாங்க, அப்புறம் மறுபடியும் they'll start walking again. The same way, when we start communicating in English, ரொம்ப தப்பு இருக்கும். There will be many mistakes. People will laugh. Let them laugh. கொஞ்சம் டைம் தானே laugh பண்ணுவாங்க. So let them laugh. You continue speaking. And personal advice, juniors, that is, whenever you get a chance to speak in English, அது வந்து நோ சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப க்ளோஸ், அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசினா they'll tease. ஆனா if you're getting a platform where you can speak in English, don't say no for that. பேசுங்க. ஏன்னா பேசினாதான் you can develop your communication skill. And communication skill, இப்போ நான் வந்து I will not say that I'm speaking a proper correct English. இப்போ ஒரு இங்கிலீஷோட great scholar வந்து if the person comes and sit in front of me and English கேட்டா, of course they might find many mistakes. ஆனா நம்ம communicate பண்ணும்போது first thing we have to have the confidence. Okay, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, my aim is to convey what I have in my mind or thought mind. ஆனா அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் we need confidence. அப்புறம் ஐ கான்டாக்ட், கண்ணை பார்த்து பேச முடியும். ஓகே தப்பானா ஓகே, we are humans, we'll make mistake. So communication skill is one of the most important thing where you have to start speaking in English. இப்போ நீங்க எல்லாரும் final years and it's the last stage of one of the beautiful period in your entire human life. ஆமா பிஜி போவீங்க. ஆனா இந்த டிகிரி டைம் தட் 3 இயர்ஸ்க்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபன் இல்ல அந்த ஒரு மெமரிஸ் வந்து இப்போ பிஜி போனா ஓகே ஆஃப்டர் பிஜி ஜாப் பார்க்கணும், ரொம்ப ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஆல் சச் ப்ரெஷர்ஸ் வில் பி தேர். ஆனா திஸ் 3 இயர்ஸ் ஓகே இப்போ கூட இருக்கும், பார்ட் டைம் ஜாப் பண்றவங்க இருக்கலாம். ஆனா திஸ் 3 இயர்ஸ் யூ கேன் என்ஜாய் த லைஃப் டு த மோஸ்ட் ஆஸ் யூ வாண்ட். அண்ட் அந்த காலேஜ்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பிகாஸ் ஐ காட் அங்க உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் டே, மெனி ஃபங்க்ஷன்ஸ் அது. ஸோ அங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் வரும்போதும் இஃப் யூ சே நோ, எனக்கு எதுவுமே ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஆர் என்னால முடியாது, டோன்ட் ஹெசிடேட் கைஸ், போங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா அங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எப்படியாவது இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட். இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்து என் கிளாஸ் டீச்சர் she used to tell us or she used to push us, okay Aarti and my friends, go participate in all these programs. That I used to think எதுக்கு பண்ணணும், இதனால என்ன பெனிஃபிட், கொஞ்சம் அந்த டைம் பீரியடுக்கு தான். பட் இட்ஸ் நாட் தட். நமக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்றதுக்கு அந்த ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜ் இஸ் வெரி மச் நீடட். பேசுறதுக்கு லைக் உங்களுக்கு செமினார் எல்லாம் இருக்கும் கிளாஸ்ல, go forward. Just tell your teachers, okay ma'am, can I take the seminar? Come forward. When you come forward like this, அங்க உங்களோட of course confidence level will increase. உங்களுக்கு like if a public is standing in front of you, அவங்கள பேசுறதுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். I know my Tamil is little bit உல்டா புல்டா, ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் பேசி, ப்ளீஸ் சாரி ஃபார் தட்.
ஸ்டில் எனக்கு தெரியும் தமிழ்ல வந்து ரொம்ப துரோகம் பண்றேன். பட் ஐம் சாரி, லைக் ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்ல இப்ப பேசி. பட் ஐம் ரியலி ஹாப்பி தமிழ் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாண்டியன் சார் கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஐ ஹோப் நான் சொல்றது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஃபாஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் ரிப்ளை பண்ணுங்க. கேக்குறாங்களா சீனியர் கேக்குறாங்களா? Yeah, ma'am. எஸ். தேங்க் யூ Okay, fine, ஸ்ரீதேவி. fine. Okay, thank you, Shri. So that is what I'm telling. உங்களுக்கு இப்போ campus interview, final years ஆயிட்டீங்க, campus interview இருக்கு. So English language, இப்போ BA English எடுத்தாலோ ஆர்த்தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா Akka, you're not. அந்த ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா நீ Arti, your is it voice is clear not now? audible. Why can't you change your direction? I think you have some technical issues. Yeah, sir. Actually, it's the call which came. So I hope it's clear now. Yes. Now your voice is Pandit clear. sir. Yes, you are clear now. You can proceed now. Okay. Yeah, sir. So, juniors, once again I'm telling you, நீங்க வந்து opportunities யூஸ் பண்ணுங்க. இப்ப கூட நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ற சேம் டயலாக் தான். மேக் யூஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஆர் கெட்டிங். பிகாஸ் இப்ப எனக்கு இங்க வந்து பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. I should have said no. எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல், said no. பட் இட்ஸ் நாட் லைக் தட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதுல தான் நம்ம வந்து எந்த போஸ்ட்ல இருக்கோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ how we are creating an impact about ourselves in others. அதெல்லாம் நீங்க இப்போ ஒரு ஜாப், ஐ டோல்ட் யூ, ஒரு ஜாப் போனா அவங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க நம்ம எப்படி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றோம், how we are able to reach, நம்ம தாட்ஸ் எப்படி அவங்க கிட்ட போகுது. let it be a small child. One that time I remember, இப்போ நீங்க பெரியவங்களுக்கு தான் இங்கிலீஷ் பேசும்போது they'll tease, no, go to your small siblings, I am small children, அவங்க கிட்ட போங்க, அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசி பாருங்க, they'll not tease, maybe கொஞ்சம் டீஸ் பண்ணுவாங்க. அந்த டீசிங் எல்லாம் you just take through this years and through this year, it's going to benefit you guys. ஸ்பீக் அப். உங்களுக்கு காலேஜ்ல இருக்காங்களே டீச்சர்ஸ், அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க. பிகாஸ் டீச்சர்ஸ் ஆர் such a wonderful gifts in this world who will never tease us or who will never spoil us. Their only intention is to bring up the students who are in front of that. So mistake பண்ணா அவங்க திருத்துவாங்க. So it's the final year of your course. Enjoy the course and make utilization of this particular last year. உங்களுக்கு campus interview வருது. So they'll come forward. அவங்க பாப்பாங்க நீங்க எப்படி கம்யூனிகேட், உங்க கான்ஃபிடன்ஸ். இப்போ எனக்கும் ரொம்ப டென்ஷன் இருக்கு எப்படி பேசணும். ஆனா நம்ம கான்ஃபிடென்ஸா ஏதாச்சும் பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம ஒப்போனண்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். அந்த பர்சனல் லைஃப்ல கூட யூ கேன் டேக் இட் அஸ் அ டிப். நம்ம கான்ஃபிடென்ஸ்ல பேசினா ஓகே திஸ் பர்சன் இஸ் ஃபைன், ஃப்ரெண்ட்லி. அண்ட் ஒன் மோர் திங், ஸ்மைல் பண்ணி பேசினா வெரி குட், தட் ஷோஸ் த கான்ஃபிடென்ஸ். நம்ம லைக் நம்ம நர்வஸா இருக்கும், ஹேண்ட் எல்லாம் ஷிவர் இருக்கும், just avoid that. Smile பண்ணி கண்ணில் பார்த்து, if you are able to speak wrong English also, the person sitting in front of you will be very much happy. Okay. Interviews, I got a question. What are the questions you got when you attended interview? See, I told you I completed my degree there. So 2017 I passed out, and I didn't seek a job in Chennai. Then I have to come back to Kerala. So from Kerala I have done B.Ed after completing my BA English there. I did B.Ed from Nileshwaram. So under Calicut, Kannur University. So soon after completing my B.Ed there, I wrote an exam, and in that exam I was qualified. I got interview, demo class. Like I opted for a teaching post. It was a primary school. So in that school, I got, first thing is when an interview
person comes or when an interviewer asks us, they'll ask us to introduce ourselves. So first thing where we can crack their eyes is about the introduction of ourselves. நம்ம எப்படி நம்மளை introduce பண்றதோ அந்த ஏரியா தான் what the person sitting next will think, okay, this person is confident, okay, நம்ம இந்த person கிட்ட இந்த questions கேட்கலாம். So அந்த introduction, go forward, see, just introduce yourself. சொல்லுங்க myself, this என் பேர் இது, நான் இங்க இருந்து வரேன். All those things. You also tell about your positives. Negatives வந்து ரொம்ப கம்மியா வைங்க, பாசிட்டிவ் பத்தி பேசுங்க. And some terms, some tricks which you can use while speaking is, இப்ப நம்ம வந்து வீட்ல அம்மா எல்லாம் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் யூஸ் பண்ணுவோம், ரைட்? நீங்க வந்து இஃப் அம்மா ஜாப் எல்லாம் போலன்னா யூல் சே, ஓகே, மை மதர் இஸ் நேலதா, ஷீ இஸ் an ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்வீங்களா இல்ல வேற ஏதாவது டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ, திஸ் தமிழ் இஸ் a little problem. Students, juniors, do you use the term housewife or do you use some other term for that? Homemaker. Perfect. Very good, Yoga Prakash. That is awesome. These kind of terms like homemaker, okay, upon the interviewer, okay, this is a person who is not going on the same track. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ற அந்த ட்ராக்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் விட திஸ் homemaker, of course mothers are homemakers, they are not housewife. Housewife தப்பு கிடையாது, ஆனா homemaker is what a term which we can give to mothers, like அந்த home என்ன ஃபீலிங்க பில்ட் பண்ற ஒரு பர்சன் தான் my mom is a housewife. Okay, so இந்த housewife கிட்ட நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் homemaker, அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் when we are speaking to an interviewer, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. என்கிட்ட பர்சனலி கேட்டிருந்தாங்க when I gave my interview, why did you use homemaker, why didn't you use housewife in a term? And this term, that is homemaker and housewife, நான் Nazareth காலேஜ்ல தான் கத்துக்கினேன். அங்க I think it was Rajesh sir of English department, he told me the difference between housewife and homemaker. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலி இன்டர்வியூ டைம்ல அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். அதுக்கப்புறம் நான் டீச்சிங் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணதுனால டீச்சிங் ரிலேட்டட் மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளை பற்றி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது கான்ஃபிடென்ட்டாக பண்ணுது இன்ஸ்டெட் ஆஃப் பிளாபரிங். ரொம்ப சொல்றதுக்கு பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, அது வந்து சீன் அந்த காலேஜ்ல இருந்த டைமும் பீப்புள் யூஸ் டு பை ஹார்ட். ஓகே, மை நேம் இஸ் ஆர்த்தி, ஐம் கமிங் ஃப்ரம் கேரளா, நான் வந்து இந்த மாதிரி அந்த பை ஹார்ட் பண்றதை விட்டுட்டு எது உங்க லைக் மைண்ட்ல வருதோ அதை அப்படியே பேசுங்க. பிகாஸ் நம்ம இப்ப ஏதாச்சும் நான் இப்ப இன்ட்ரோடக்ஷன் பை ஹார்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, தட் இஸ் மை நேம் இஸ் ஆர்த்தி, நான் வந்து இந்த பண்றேன். இப்போ ஒரு லைன் மறந்துட்டேன்னா அந்த என்டையர் ஆர்கனைஸ் பண்ணி வச்ச எல்லாமே பிரேக் ஆயிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டோன்ட் ரைட் எனிதிங். எதுவும் அஃப்கோர்ஸ் உங்களை பற்றி உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும், லைக் என்னை பற்றி எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் தேன் இன் மை மதர். ஓகே, அஃப்கோர்ஸ் மை மதர் வில் பி நோயிங், பட் வாட் ஆல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன்சைட் மை மைண்ட் அண்ட் ஹார்ட், அது எனக்கு தான் தெரியும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யோர் செல்ஃப் நெவர் பை ஹார்ட். ஓகே, டோன்ட் டூ தேட், நெவர் பை ஹார்ட். லைக் ஆல்ரெடி ப்ரீஸ்கிரிப்டடா நான் இன்ட்ரோடக்ஷன் பை ஹார்ட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் நான் இது பேசணும் அது பேசணும். No, because when you're introducing yourself, and the interview பண்ற person வந்து ஏதாச்சும் ஒரு question கேட்டுனா okay, you will forget. Okay, அந்த லைனுக்கு அப்புறம் என்ன லைன் இருந்ததுன்னு நீங்க மறந்துடுவீங்க, because that's human tendency. So அப்போ you will get nervous. So ஒரு flowல போங்க, and your introduction about yourself gives the interviewer an idea. Okay, இந்த person கிட்ட next என்ன கேட்கணும்னு இருக்கு ஒரு ஐடியா அவங்க அப்பதான் கேட்பான். And that is how I used to give interviews personally. Introduction அப்புறம் நான் இப்போ டீச்சிங் ஃபீல்டு தானே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ I get after the questions like why I opted this field, எதுக்கு இந்த ஃபீல்டு ஆப்ட் பண்ணேன், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கம்ஸ் சப்ஜெக்ட் ரிலே. இப்போ நான் பர்சனலி எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ கூட பண்ணேன். பிஎட்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டிஸ்டன்ஸாக இக்னோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணேன். பிஜி பண்ண முடிச்ச உடனே தான் காலேஜில் ஸ்கூல் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூவில் நம்ம ஆப்ட் பண்ணியிருக்கிற ஏரியா, இப்போ நீங்கள் கம்பெனிஸ் போனால் அவங்க குரூப் டிஸ்கஷன், ஆஃப்கோர்ஸ் தில் ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் ஃபார் குரூப் டிஸ்கஷன். அப்புறம் ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி பேச சொல்லுவாங்க.
So main things they notice is your gestures, நீங்க கொடுக்குற gestures, அப்புறம் உங்க pronunciation. Okay, அது கூட ரொம்ப important. Like some words we tend to make mistake, wrong passage. இப்ப கூட நம்ம அந்த content சொல்வாங்கல்ல, எனக்கு என் ஸ்கூல்ல content தான் சொல்லி கொடுத்தாங்க. The actual pronunciation is content. So still I make mistake. அது நம்ம human tendency. It might take time to overcome those mistakes. So அந்த மாதிரி minute things you will have to keep in mind. And that's it. Baki, that I told you all about your confidence. நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு பர்சன் முன்னாடி பேசுறீங்களோ, with that itself you can impress the person to. And you're a good listener also. ஏன்னா sometimes நீங்க can you repeat the question again and again? ரொம்ப வாட்டி கேட்டா அவங்களும் they'll start thinking, okay, this person is not so what active or is not much attentive. So be a good listener, be a good speaker, be confident enough, and carry a smile always. Then you can crack the interviews. And wishing all of you a very good future. Last year இருக்கீங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. And have a plan what to do next. எந்த கம்பெனி ஜாயின் பண்ணும், எதா what should you take next. PG பண்ணணும்னா எந்த கோர்ஸ் பண்ணணும், அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன. Like instead of studying many things, have an aim or have an idea. Okay, after completing this course, I have to do this job or I have to attain this. Keep a goal, then go ahead. That is what I have to say. And that's it. Pandian sir, I hope Yes, it was Aarti. clear. Thank you so much. Yeah, thank you so much. You have given sufficient information about communication and confidence level. Thank you so much, Aarti. Okay, Guys, thank do you sir. have any questions? Students, do you have any questions? No issue, no problem. Okay. Anyhow, Aarti, once again, thank you so much. Srijit லைன்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். Srijit, உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து என்னோட சீனியர், என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னோட ஜூனியர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க வந்து என்ன சொல்றது, தி ஆர் ரியலி அன்லக்கி. சரிங்களா? சரி, இது கம்ப்ளீட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்காக தான் we are doing this. Okay, this is a initiative. Alumni associationல இருந்து we have taken a small initiative. ஸோ நம்ம லாஸ்ட் அகாடமிக் இயர்ல இருந்தே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கெரியர் ப்ரோக்ராம் அண்ட் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட சஜஷனை கேட்டு we will have some offline class. Aarti, if it is possible, you come. Otherwise, நாங்க ஆன்லைன்லயே உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறோம். Thank you so much, Aarti. Sure sir, Okay. I'll try my best sir. Thank you sir. Yeah, okay. Srijit, நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க. Please unmute yourself. Thank you Srijit. நான் அதுக்கப்புறம் ஜித்தின் அவர் ஆஃபீஸ் வேலையா போயிட்டாரு. அவருக்கும் இந்த வேலையில் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் சுராஜ், அவருக்கும் நமக்கு தேங்க்ஸ். சரி, எல்லாருக்குமே இட்ஸ் அ வெரி பிக் தேங்க். ஏன்னா எல்லாருமே ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல் தான். பட் நம்ம கேட்ட உடனே அதை ரெஃப்யூஸ் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பசங்களுக்காக பண்றதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இது ஒரு 2-way ப்ராசஸா இருந்திருந்தா இட் வுட் பி பெட்டர். ஸோ இது ஒரு 1-way ப்ராசஸா இருந்தது. ஓகே, நம்ம இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம பசங்களும் பேசுவாங்க. ஓகே, பேசணும். அவங்க பேசுறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா தே வில் சேஞ்ச். எஸ் கைஸ், வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஸ்வர்யா, ஏஞ்சல், அனிதா, அருண்குமார், பரத்குமார், பிளஸ்ஸி, do you have any questions? No more sir, thank you so much. Yeah, okay, thank you so much. Okay, you can leave now. Thank you so much sir for this opportunity. Yeah, okay ma, thank you ma. Thank you all, bye. Thank you. Thank you. Okay, bye. Thank you sir. Aarti, I'll call you. Okay, I'll call sure, you in the okay. evening. Srijit, Okay. irkara. Okay sir. Okay. Thank you. Thank you. Srijit, ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் வாங்க. அதுதான் சொன்னானே நிறைய பக்கம் வாங்க சொன்னேன். Thank you, sir. வாங்க வேண்டாம்னு சொன்னேன். வாங்க வேண்டாம் வாங்க